بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க கூட்டத்திலே அன்பான அழைப்பு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கின்ற தூதுத்துவ கொள்கையையும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்கள் மன்றத்திலே பட்டி தொட்டி கிராமங்களிலெல்லாம் இந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறது. இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு பக்கம் இதை ஏற்று சாறை சாறையாக வருகின்ற மக்கள், இன்னொரு பக்கம் இந்த கூட்டத்தை பார்த்து கொந்தளித்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு சமுதாயம், மூன்றாவது நாம் எதிர்க்கக்கூடிய கட்சியில் இருப்பதா ஈர்க்கப்படுகிற கூட்டத்தில் சேருவதா என்கின்ற யோசனையில் நடுவில் இருக்கிற கூட்டம். இந்த 3 கூட்டத்திலே ஏகத்துவத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பணிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியவர்கள், இந்த சத்திய பிரச்சாரத்திற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகளாக எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களை விட மிகப்பெரிய எதிரிகளாக முட்டுக்கட்டைகளாக நடுவிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இந்த பிரச்சாரத்தை எதிர்ப்பவர்களா என்றால் இல்லை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த கொள்கையை தௌஹீத் ஜமாத் மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யுது. அதை நாங்கள் எதிர்க்கல, அதே நேரத்தில் ஆதரிக்கவும் இல்லை. இப்படி இருக்கிறார்கள். நபிகளாரைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், உங்களை நாங்கள் எதிர்க்கல, ஆனால் உங்களை நாங்கள் ஆதரிக்கல என்று இருக்கிறார்கள். இந்த ஜமாத் மக்கள் மன்றத்தில் எதையெல்லாம் சுட்டி காட்டி இந்த பாவமான காரியங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், இந்த பாவம் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்று சொல்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் ஒரு கூட்டம் செய்கிறது. நீங்க எதை தவறு என்று சொல்கிறீர்களோ நாங்கள் செய்யத்தான் செய்வோம் என்று வீம்பு பிடித்து செய்கிறார்கள். இதற்கு நடுவுல இன்னொரு சாரார், நீங்க சொல்றது தப்புன்னு எங்களுக்கு புரியும், எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் செய்வோம், ஏன் நாங்கள் தான் உங்களை எதிர்க்கல என்று இருக்கிறார்கள். அல்லது இந்த தவறு செய்பவர்களோடு நாங்கள் இருப்போம், பாவம் செய்பவர்களோடும் இருப்போம், அதை பாவம் என்று சொல்கிற உங்களோடு இருப்போம், நாங்கள் யார் தெரியுமா, நடுநிலைவாதிகள் என்று இருக்கிறார்கள். இப்படி இங்க ஒரு வேஷமும் அங்கொரு வேஷமும் போட்டுக்கொண்டு நடுவில் இருக்கக்கூடியவர்கள் எங்கே நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்கன்னா, நாம இது குறித்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்துரைத்து இந்த சத்தியத்தின்பால் மக்களை அழைக்கிற பொழுது இந்த சொர்க்க பூஞ்சோலைக்காக வருகின்ற மக்களை தடையாக இருக்கக்கூடிய இவர்கள் சொல்கிறார்கள், தேவையில்லாமல் அவங்கள ஏன் போய் கூப்பிடுறீங்க, செவிடங்காதுல சங்கூதுனா கேட்குமா, அவன் உருப்பிடுவானா, ஜென்ம புத்திக்கு செருப்புல அடிச்சாலும் திருந்தாதே, அதனால அவர்களை கண்டுக்க வேணாம் என்று இவர்கள் நடுவில் இருக்கிறார்கள்.
இப்படி நடுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எதிரிலே இருந்து எதிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி ஒரு அன்பான அழைப்பை விடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம். இந்த ஜமாத் செய்கின்ற பிரச்சாரங்களை ஆங்காங்கே இருந்து குறை சொல்லி கொண்டிருப்பவர்கள், தப்பும் தவறுமான அபாண்டங்களை அள்ளி வீசக்கூடியவர்கள், நம் ஜமாத்தினுடைய பிரச்சாரங்களுக்கு அவர்கள் சூட்டுகின்ற பெயர்கள் என்ன? இவர்கள் சமுதாய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள், பிரிவினைவாதிகள், குழப்பவாதிகள், இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னா இருந்த முஸ்லிம் சமுதாயத்தை கூறு போட்டவர்கள், தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில சண்டையை உண்டாக்கிட்டாங்க, தாய்க்கும் மகனுக்கு இடையில சண்டையை உண்டாக்கிட்டாங்க. இவர்களால் குடும்பம் விளங்கல, ஊர் விளங்கல, ஜமாத்து விளங்கல, நாடே விளங்கல. இவர்கள் வெளிநாட்டினுடைய யூத கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட காசை வாங்கி இஸ்லாத்திற்கு அவப்பழியை உண்டாக்கி விடுகிறார்கள், இழிவை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம் மீது தப்பும் தவறுமான குற்றச்சாட்டுகளை சுமத்துபவர்கள், அவதூறுகளை அள்ளி எறிபவர்கள், ஒரு கணம் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, சற்று யோசித்தவர்களாக, நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிறுத்தப்படுவோம் என்பதை எண்ணியவர்களாக இந்த ஜமாத் என்ன சொல்லுகிறது என்பதை தயவு கூர்ந்து கேட்டு பாருங்கள். ஏனென்றால் ஒரு சமுதாயம் தவறான முறையிலே விமர்சிக்கப்படுகிறது என்றால், அந்த தவறு அவர்கள் மீது இருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள், நீங்கள் நினைத்த அந்த சந்தேகத்தின்படி எங்களிடம் தவறு இருக்கிறது, எங்களை சுட்டிக்காட்ட நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் அந்த தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால், எதை பாவம் என்று சொல்கிறீர்களோ அந்த பாவத்தை நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிற பொழுது, அதே பாவத்தை நாங்கள் செய்யக்கூடியவர்கள் என்று நீங்கள் எங்களை பற்றி தவறாக ஒரு புரிதலை எடுப்பீர்களானால் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறையா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன், உங்களிடத்திலே ஒரு பாவி, ஒரு கெட்டவன், ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான், அதை உடனடியாக நம்பிவிடாதீர்கள். ஃபத்தபையனு, அது உண்மைதானா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்கிறார்கள், இது உண்மையா என்று நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அன் துசீபு கௌமம் பி ஜஹாலத்தின், நீங்கள் அறியாமையின் காரணத்தினால் ஒரு சமுதாயத்தை நீங்கள் தண்டித்து விடுவீர்கள், தவறாக பேசி விடுவீர்கள், தவறாக நினைத்து விடுவீர்கள். ஃபத்துஸ்பிஹு அலாமா ஃபஅல்தும் நாதிமீன், அவ்வாறு நீங்கள் நினைத்த காரணத்தினால் நீங்கள் செய்த செயலுக்காக கை சேதப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். அடடா, எப்பேற்பட்ட சமுதாயம், நம்ம இப்படி நினைச்சிட்டோமே, என்ன நினைக்கிறது, அவன் மூஞ்சில எப்படி முழிக்கிறது என்று வேதனைப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கஃபா பில் மர்இ கذبன், ஒருவன் பொய்யன் என்று அவனை சொல்வதற்கு போதுமான சான்று என்ன தெரியுமா? ஐயு ஹத்திஸ பி குல்லி மா சமிஅ, காதுல கேட்டதையெல்லாம் பரப்பக்கூடியவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று நாங்கள் ரசூலுல்லாஹ். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே பெண்களா இங்கிருந்து காட்டு தீ மாதிரி அப்படியே பரவி போயிடும். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்ந்து ஈர பேனாக்கி பேர பெருமாளாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய ஒரு சித்திரத்தை உருவாக்கி பரப்பி விடுவார்கள். ஆண்களா இவன் டெக்னாலஜியில பரப்புறான், வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, வண்டி வண்டியா பரப்பணும். இவனுக்கு என்ன வேலை? இவர்கள் யார்? என்ன பணி செய்கிறார்கள்? மக்களிடத்தில் என்ன புரட்சி ஏற்பட்டிருக்கிறது, என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, எதையும் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களை குறை சொல்ல வேண்டும். என் சார்பில் ஒரு லைக், என் சார்பில் ஒரு ஷேர், என் சார்பில் ஒரு கமெண்ட் போடுறா, மொத்தத்தில் பரப்பும். ஏதாவது விசாரித்தார்களா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், புத்தி கெட்டவர்கள் ஒரு செய்தி கிடைத்து விட்டால் பரப்பி விடுகிறார்கள். அவர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டாமா? எவ்வளவு அழகாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இது உண்மையா பொய்யா என்று தீர விசாரிக்காமல் பரப்புகின்ற ஒரு எண்ணம், இது போன்ற நிலைக்கு இஸ்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்கிறது. ஒரு சிறந்த அறிவாளி யார்? ஒரு புத்திசாலி யார்? கேட்டவுடன் பரப்புவனா? இல்லை. அது உண்மைதானா, சரியானதா, கரெக்டானதா, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா என்றதை சிந்தித்து செயல்படுத்துபவன். தன் திருமறையில இறைவன் குறிப்பிடுகின்றான், ஃபபஷிர், நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள், இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கவுல், சொல்லப்படுகின்ற விஷயத்தை செவிதாழ்த்தி கேட்பவர்கள்,
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். வ யத்தபியூன அஹ்ஸனா, அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். ஏன் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்கறான். சில விஷயம் இருக்கிறது கேட்கவே விட மாட்டார்கள், சொல்ல விட மாட்டார்கள். தெரியும் தெரியும் பேசக்கூடாது போ என்று தடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வழிகேடர்கள். சொல்ல வரும் விஷயத்தை உள்வாங்குபவர்கள் இவர்கள். சரி உடுப்பா, நீங்க சொல்றீங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் பார்ப்போமே. ஏதோ கூட்டம் போடுறாங்க, போய் கேட்போமே. ஏன் போஸ்டர் கிழிக்கிற, ஏன் பேனரை கிழிக்கிற? இப்ப நிலைமை என்ன? போஸ்டர் கிழிக்காம இருந்தா 100 பேர் வருவான், பேனர் கிழிச்சா 10,000 பேர் கூடுறான். என்ன வருது? சரி என்னதான் சொல்றானே, மொத்தம் முழுசா கேட்டுக்குவோம், அதுல சரியா இருந்தா ஏத்துக்குவோம் என்று வருபவன் தான் புத்திசாலி. சொல்ல விடாமல் தடுப்பவன் கூறு இல்லாத கூமுட்ட பையன். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இவர்கள் தான் அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். உலாயிகஹும் உலுல் அல்பாப், இவர்கள் தான் அறிவுடையவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அடிப்படையிலே உங்களை நாங்கள் அறிவுடையவர்களாக பார்க்கிறோம், சிந்திக்கக்கூடியவர்களாக பார்க்கிறோம், உணரக்கூடியவர்களாக பார்க்கிறோம். நல்லது எது கெட்டது எது என்பதை தீர விசாரித்து உணர்பவர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையிலே சொல்லப்படுகின்ற செய்திகளை பாருங்கள், சிந்தித்து கேளுங்கள். இது சரிதானா, இது உண்மைதானா, உள்ளது உள்ளபடி இருக்கிறதா, குர்ஆன்ல இருக்கிறதா, ஹதீஸ்ல இருக்குதா, சரி ஏத்துக்குங்க. இல்ல உங்களுக்கு ஏத்துக்க மனசு இல்ல, சொல்லப்படுகிற வசனங்கள் இது குர்ஆன் ஆயத்து தானா, உங்க ஆலிம்சாக்கள்கிட்ட கேட்டுக்குங்க. இருக்குதுன்னா ஏத்துக்குங்க. ஹதீஸ்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்ச, நீங்கள் யாரை நல்ல அறிஞர்கள் என்று புரிந்தீர்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அப்படி ஒரு செய்தி இருந்தா ஏத்துக்குங்க. இதான ஒரு அறிவுடைமை, இதான ஒரு நேர்வழியை எதிர்நோக்கக்கூடியவன், எதிர்பார்க்கக்கூடியவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறான். இந்த திருக்குர்ஆன் யாருக்கு படிப்பினை தரும் தெரியுமா? யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? இன்ன ஃபீ ஸாலிக லதிக்ரா, இந்த திருக்குர்ஆன் ஒரு படிப்பினையாக, அறிவுரையாக இருக்கிறது. யாருக்கு? லிமன் கானலஹு கல்புன், எவனுக்கு உள்ளம் இருக்கிறதோ அவனுக்கு படிப்பினையாக இருக்கும். கேட்கறதுக்கு சிந்தனை வேணும் இல்லைங்க. பைத்தியக்காரனுக்கு படிப்பினை வருமா? அவனுக்கு சிந்தனை இல்லை, அப்போ உள்ள இல்லை. அப்போ எவனுக்கு சிந்தனைன்னு ஒன்று இருக்குதோ அவனுக்கு படிப்பினை கிடைக்கும். அவ் அல்கஸம் வஹுவ ஷஹீத், அதே நேரத்தில் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று வருகிறானே அவனுக்கு படிப்பினை தரும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஏக இறைவன் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக பெருமானாருக்கு உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்ட வேதம், உலகமாந்தர்களிலே அறிவுடைய மக்களுடைய உள்ளத்தில் காலமெல்லாம் இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிற வேதம், கியாமத்து வரைக்கும் அழியாத ஒரு இறை வேதம். அந்த திருக்குர்ஆன் உனக்கு வாழ்க்கையிலே படிப்பினை தர வேண்டும் என்றால் உனக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். உங்களுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய ஒரு அக்கறை இருக்க வேண்டும். நீங்கள் சமுதாய அக்கறை கொண்டவர்களாக உங்களை நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு சொல்கிறோம், ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஜமாத் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள், பிரிவினைவாதிகளாக இருக்கிறார்கள், மக்களிடத்தில் கூறு போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சகட்டி மேனிக்கு பேசுகிறீர்களே. ஒரே ஒரு லாஜிக்ல நான் சொல்றேன், இப்படி கூறு போடுபவர்களுக்கு ஊர்ல இடம் கிடைக்குமா? இப்படி பிரிவினை ஏற்படுத்துபவர்களுக்கு மக்கள் கூட்டம் சேர்வார்களா? கூறு போடுகிறார்கள், பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள், வீட்டிலே குந்தகம் விளைவிக்கிறார்கள், ஊர் ரெண்டாகுது, நாடு ரெண்டாகுது என்று சொல்கிறீர்களே. இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளுக்கு, குழப்பவாதிகளுக்கு எங்கேயாவது அடைக்கலம் கிடைக்குமா? இன்றைக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பிரச்சாரத்தை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை உள்ளது உள்ளபடி சொல்லி இருந்தால் எந்த கூட்டம் உங்கள் பக்கம் வந்திருக்குமோ அந்த கூட்டம் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் மாநாடு போன்று கூடுகிறார்களே. யோசித்து பாருங்கள். இதான் லாஜிக்கா? ஏன்னா நம்ம இவனை பிரிவினைவாதிங்கிறோம், குழப்பவாதிங்கிறோம், ஊர்லயே இவன் 2 பேர் இருப்பாங்கிறோம், இவங்க கூட்டம் நடத்துறான், நாம ஊரே நம்ம தாங்கிறோம், நம்மளும் கூட்டம் நடத்துறோம், இங்க 100 பேர் கூட வரமாட்டேங்கிறான், இங்க 10,000 பேர் வரான். எப்படி? இது தெரிய வேண்டாமா உங்களுக்கு? என்ன காரணம்? இந்த மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தெளிவான விஷயத்தை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொண்டார்கள். அதனால் ஏற்பட்ட எழுச்சி. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறை திருப்பி பாருங்கள். ஏன் தெரியுமா? ஒருத்தர் நேர்வழி பெறணும்னா வரலாறு திருப்பி பார்க்கணுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான். நபிமார்கள், நல்லடியார்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த பாவிகள், அழிந்து போன மனிதர்கள் எல்லார பத்தி சொல்றான்.
லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப். அவர்களுடைய வரலாறுகளில் அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது. ஏ, உனக்கு வாழ்க்கையில் படிப்பினை வேண்டுமா? வரலாறை புரட்டிப்பார். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இந்த சஹாபாக்களை சிந்திக்க தூண்டுகிறான். சஹாபாக்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கின்றான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமியா, அத்தனை பேரும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். யாருடைய காலத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறக்கப்பட்ட ஒரு ஆயத்து. அந்த மக்களுக்கு இறைவன் ஒரு புத்திமதி சொல்கிறான், ஒரு அறிவுரையை எடுத்து சொல்கிறான். வஅதஸிமு, நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பிஹப்லில்லாஹ், எதை? அல்லாஹ்வுடைய கயிறு. எந்த கயிறு? பெருமானார் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹ், திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய கயிறு என்றார்கள். அந்த திருக்குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஜமியன், எல்லாரும் வாங்க பற்றி பிடிப்பதற்கு. வலா தஃபர்ரகு, இந்த திருக்குர்ஆனை பற்றி பிடிக்கும் விஷயத்தில் பிரிந்து விடாதீர்கள். ஏன்? அது உங்களுக்கு நேர்வழி காட்டியது. நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? வரலாறை புரட்டி பாருங்கள். இத் குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லாம் எதிரிகளாக, பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை எல்லாம் அவன்தான் ஒன்றிணைத்தான். வஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, தனது அருளால் உங்களை சகோதரர்களாக, கொள்கை சகோதரர்களாக ஒன்றிணைத்தான். வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? வரலாறை புரட்டி பாருங்கள், திருப்பி பாருங்கள், கால சக்கரத்தை திருப்பி பாருங்கள். நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். யார் உங்களை காப்பாற்றினார்? அல்லாஹ் நினைவூட்டுகிறான். இதே நினைவூட்டலை உங்கள் முன்னால் சொல்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் திருப்பி பாருங்கள், இந்த தமிழகம் எப்படி இருந்தது என்று. இறைவனை பற்றிய ஒரு எண்ணம், ஒரு அச்சம், ஒரு நம்பிக்கை யாரிடமாவது இருந்ததா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற களிமாவாக இருந்தது. களிமானால வாயில சொல்றது அல்லதானே, வார்த்தை, வாய் வார்த்தையாக இருந்தது. உள்ளத்தில் இருந்ததா? இல்லையே. அல்லாஹ் சொல்கிறானே, வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவே இல்லை. அப்படித்தானே இருந்தார்கள். கொள்ள பயலுக்கு என்ன பேரு? ஷாகுல் ஹமீது. 30 ஆண்டுக்கு முன்னாடி, இப்போ நம்மெல்லாம் இப்ப இங்க 30 வருஷம் முன்னாடி இருக்கிறோம் அப்படி வச்சுங்க. அதிகமான மக்களுக்கு என்னங்க பேரு? ஷாகுல் ஹமீது. பொம்பளைங்களுக்கு பாத்திமா. ஏன்னா ஆமினாண்டா ஆம பூந்த வீடும் ஆமினா பூந்த வீடும் உருப்படாண்டாங்க, அந்த பேர் வைக்க மாட்டாங்க. பிலால் என்ன பண்றது? பிலால் பள்ளிவாசல் உட்காந்து அந்த வேண்டாம், மோதினார் வைக்கிற பேரு போடா அந்த பக்கம். இப்ப எந்த பேரு? ஷாகுல் ஹமீது வை. என்ன அர்த்தம்? அதை பத்தி கேட்காத. அஜரத்து சொன்னார், ஷாகுல் ஹமீது வைக்க சொன்னார், வச்சாச்சு. இல்ல வேற என்ன? முஹித்தீன் வை. முஹித்தீன் இல்ல, முஹிதீன் பிச்சை. அல்லாஹ் பிச்சை. அல்லாஹ் பிச்சைனா அல்லாஹ் போட்ட பிச்சை. சரி, அல்லாஹ் போட்ட பிச்சை தான் நம்ம எல்லாம். முஹிதீன் பிச்சைனா முஹிதீன் ஆண்டவர் போட்ட பிச்சை. இப்ப அவர் தான் வாப்பா. இருந்துச்சா இல்லையா? அதிகமான பேருக்கு அப்துல் காதர், அத்துலு. அதிகமான பேருக்கு முஹிதீன், நத்தர் ஷா, காதர் ஒளி எல்லாம் யாரு? எல்லாம் அவுலியாக்கள். அவுலியாக்கள் என்று மக்களால் நம்பப்பட்டவர்கள். ஷாகுல் ஹமீது. ஹமீது என்றால் புகழ்மிக்கவன். யாரு? அல்லாஹ் ஹமீது. அல்லாஹ் புகழ்மிக்கவன். அல்லாஹ்வுடைய பேரு ஹமீது, அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய பேர் ரஹீம். இப்போ ஷாகுல் ஹமீதுனா என்ன? அந்த புகழ்மிக்கவனுக்கு மன்னன், அரசன். நம்ம என்ன அந்த இறைவனுடைய அரசனா? அப்படி வைக்கலாமா? அது கூடாது. என்ன பண்றது? அப்துல் ஹமீதுன்னு மாத்து. புகழ்மிக்கவனின் அடிமை. இன்னைக்கு மாத்திட்டு இருக்கு சமுதாயம். அன்னைக்கு பேர் என்ன? அவுலியாக்களின் பரம்பரையாக இருந்தது. 30 ஆண்டுகளாக நம் சமுதாயத்தில் அதிகமான ஆண்கள் அவுலியாக்களின் அந்த பிரதிநிதிகளாக இருந்தார்கள். பெண்களுக்கு ஃபாத்திமா தான். ஏன்? பாடிட்டார்ல, ஃபாத்திமா அன்னை ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டார்ல. உலகம் தோன்ற காரணமான உத்தம நபி மகள் யாரம்மா? யாரு? அன்னை பீவி ஃபாத்திமா சொல்லிட்டார்ல. நம்ம யாரு? தூதர். அப்ப யாரு? நாகூர் ஹனீஃபா. இப்ப அவர் தானே வழிகாட்டி நமக்கு மார்க்கத்துக்கு. அவர் வச்சார்ல ஒரு பேரு. நீ இங்கே இங்கே ஷாகூர் மீரான் என்றார்ல, மீரான் பேரை வை. கும்பகோணம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீரான் இருப்பாங்க. அப்ப ஷாகுல் இருக்கும், ஷாகுல் ஹமீது இருக்கும், மீரான் இருக்கும். எல்லாரும் கழுத்துலையும் ஒரு தாயத்து இருக்கும். படம் போட்டான்ல, எப்படி பெருசா ஒரு தாயத்து. அந்த நிமில்கே நம்மில்கேன்னு சொல்லிட்டு பேசுவான்ல சினிமாவில். அந்த ஆரம்ப காலத்தில்
அந்த எம்ஜிஆர் பாடினாலும் சரி, கமலஹாசன் பாடினாலும் சரி, முஸ்லீமா தொப்பியை போட்டுக்க, கழுத்தில் பெருசாக ஒரு தாயத்தை போட்டுக்க, கையில் கசாப்பு கூட மாதிரி கத்தியை வச்சுக்க, இது அடையாளம். இஸ்லாத்துக்கு என்ன அடையாளம்? இந்துக்கு என்ன அடையாளம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில். கிறிஸ்தவத்துக்கு என்ன அடையாளம்? வேளாங்கண்ணி சர்ச்சு. இஸ்லாத்துக்கு என்ன அடையாளம்? காட்ரா நாகூர் தர்காவை. எந்த பள்ளிவாசல் இல்லை. இதான் நம்ம வரலாறு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்கு அடிமையா இருந்தோம்? அல்லாவுக்கு அடிமையா இருந்தோமா? அவுளியாவுக்கு அடிமையா இருந்தோமா? அவுளியாவுக்கு அடிமையா இருந்தோம். யாராவது பள்ளிவாசலுக்கு போனோமா? பொம்பளைங்க வரக்கூடாது சொல்லிட்டாங்கல்ல, யாரும் பள்ளி கிடையாது, நீங்களாம் தர்காவுக்கு போங்க. அப்ப என்ன பண்றது? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க பள்ளிக்கு போங்க, நாங்கெல்லாம் தர்காவுக்கு போறோம். பெண்கள் பிரிஞ்சுக்கிட்டாங்க. இவனுக்கு என்ன வேலை? எதுக்குடா பள்ளிவாசலுக்கு போனா? நமக்கெல்லாம் தகுதி இருக்கா முதல்ல? ஏன்னா கேட்டுருவாங்கல்ல, இவன் போய் அல்லாஹ் அக்பர்னு அலிஃபுக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியாத அஜரத்து. கால் ஒழுங்கா கழுது தெரியுமா? தெரியாத அர்த்தம். நீ எல்லாம் தொலைவர அதோட ஓடினவன் தான், வரவே மாட்டான். இவனுக்கு குரான்னா என்னன்னு தெரியாது, ஹதீஸ்னா என்னன்னு தெரியாது, மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அல்லாஹ்வை பற்றி ஒண்ணுமே தெரியாது. அவ்வளவுதான். ஏன் என்னைக்காவது ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு கூப்பிடுவாங்க, ரம்ஜான்ல, ஹஜ் பெருநாளுக்கு, பெருநாள் தொழுகையில நான் ஒரு முஸ்லீம்னு அடையாளம் கட்டிக்குவாரு. அதோட வேலை முடிஞ்சு போச்சு. வேற எந்த மார்க்கத்தினுடைய அடையாளம் எது இருக்காது. கல்யாணத்தன்னைக்கு கூட்டிட்டு போய் லாய் லாயில சொல்லி கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம புதுசா ஒரு முஸ்லீமா இங்க வா ஆஷ்கது அல்ல. நம்ம எல்லாம் இப்போ சாரை இஸ்லாத்துக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு ஷஹாதத் சொல்றோம். அங்க என்னடா அப்பதான் புருஷன் முன்னாடி ஷஹாதத்தே ஆஷ்கது அல்லாஹ் இலாஹ யாரு ஆலிம்ஸா சொல்லுவாருங்க. அப்பதான் கல்யாணம் முஸ்லீம் ஆகிறான் இவன். அந்த கணக்குல இருக்கு. கல்யாணத்துக்கு பள்ளிவாசல், என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது அந்த நேரத்தில் அவசரத்துக்கு பாத்ரூம் வந்தா பள்ளிவாசல், அப்புறம் திடீர்னு குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டியிருக்கு, அல்லது உடம்பு சரியில்லை, வாசல் ஓரத்தில் அஜரத்து பார்ட் டைம் ஜாபா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன மகரிபுக்கு பிறகு இஷா வரைக்கும் கட்டி விடுறது, ஏன்னா அவருக்கு போனி ஆகணும். நேரம் அங்கே போய் காட்டி அஜரத்து கொஞ்சம் ஊதுங்க, ஊதியாச்சு போ ஒரு 10 ரூபா அப்படி, அன்னைக்கு 2 ரூபா 1 ரூபா, இந்த கணக்கில் இருந்தோம். நாம் அல்லாஹ்வை புரிந்திருந்தோமா? ஏகத்துவம் என்றால் என்ன நமக்கு தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் தான் நமக்கு எதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அதிகபட்சம் என்ன தெரியும்? இஸ்லாம்னு சொல்றதா இருந்தா 2-3 கதை தெரியும். அப்துல் கார் ஜீலானியை பத்தி ஒரு 2 கதை தெரியும். ஷாஹுல் ஹமீதை பத்தி 2 கதை தெரியும். அப்புறம் யாரு நமக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறவர்? யாரு? ஆசான் நாகூர் ஹனீஃபா. ஏன்னா சுத்தி அவர் தான் வருவார். கல்யாண வீடா ஒரு அப்படியே ஸ்பீக்கர், வாழ்க வாழ்கவே வாழ்கவே முடிஞ்சு. இப்ப இவர் சொல்றதா மார்க்கம். ஆரம்பிப்பார் ஆதம் ஹவ்வாவுல இருந்து இந்த யூசுஃபும் அவங்க உம்மாவும் வாழ்ந்த மாதிரி வாழ்றான்றாரு. யூசுஃபும் அவங்க மனைவி வாழ்ந்த மாதிரி வாழ சொன்னா ஓகே, யூசுஃப் அவங்க உம்மாவை எப்படி புருஷன் முன்னாடியே வாழ்ந்தாங்க வாழு, அவ்வளவுதான். அலி ஃபாத்திமா வரைக்கும் பாட்டை முடிப்பார். இப்போ நமக்கு இவரு தான் ஆசான். வேற என்ன தேவைப்படுது? அதுக்கப்புறம் திடீர்னு மௌத்தை பத்தி பேசணுமா, உடனே அவர் ஒரு பாட்டு எடுத்துடுவார். மௌத்தையே நீ அதாவது வானகம் வையகம் யாவும் மறைந்து விடும், ஆனதினால் மானிடனே ஆண்டவனை நீ தொழுவாய், மௌத்தையே நீ மறந்து வாழலாமா அப்படின்னு ஒரு பாட்டை பாடிடுவார். இப்ப மரண சிந்தனை ஊட்டணும்ல. திடீர்னு இன்னொரு பக்கம் வருவார், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, அல்லாண்டு வா, அல்லாவை நாம் தொழுதால் புகழ் எல்லாமே ஓடி வரும், அதுல பாடுவார். இப்ப என்னன்னா பள்ளிவாசலை வச்சு பாட சொல்லிட்டாங்க அந்த பாட்டு. திடீர்னு தர்காவில் உட்கார வச்சு காசை கொடுத்த உடனே நமனை விரட்ட மருந்துன்னு விற்கிது நாகூர் தர்காவிலே. எப்படி? இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கில்லை என்று சொல்லாம மருந்து, எல்லா மருந்தும் அங்கே கிடைக்குமா. அங்கே போய் குளத்துல குளிச்சான்னா உலகளாவிய நோயெல்லாம் வந்துடும், பன்றி காய்ச்சல் வரைக்கும். இவனுக்கு என்னடான்னா நமனை யமனை இந்த மலக்குள் மௌத்து இருக்காங்களா அவரை விரட்ட கூட மருந்து விற்கிதான் அப்படின்னு அங்கே போய் பாடுவார். அங்கே அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரும் வாழ்கின்ற பீமா அங்கே போய் பாடிடுவார். இன்னொரு பக்கம் வந்தா சினிமா டைரக்டருக்கு காசை கொடுத்தான்னு வைங்க, இப்போ ஒரு டவுட் வந்துடும், முஸ்லிமா பாடவா இந்துவா பாடவா கிறிஸ்துவனா பாடவா, என்ன பண்றது? போட்டார்ல ஓடு போடு, ஒம்மதமா எம்மதமா ஆண்டவன் எம்மதம், நல்லவங்க எம்மதமா ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா போங்கடா போங்கடா, பொல்லாத ஈசலும் பூசலும் ஏன்டா, அந்த ஆண்டவன் தான் இந்துவா கிறிஸ்துவமா முஸ்லீமா இப்படின்னு கடைசி ஒரு முடிவு எடுத்தாரு. ஆண்டவன் ஒண்ணு இல்லை போங்கடா, ஏன் காசு அங்க வாங்கியாச்சு. மொத்தத்தில் அவர் ஒரு தொண்டை தொழிலாளி. இவரைத்தான் நமக்கு தெரியும். வேற ஏதாவது மார்க்கம் தெரியுமாங்க? இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இவ்வளவுதான். என்ன நம்பிக்கை? திடீர்னு பாஸ்போர்ட் கிடைக்குதா, நேர தர்கா கொண்டு போய் விசா தர்கா கொண்டு போய் வை, அஜரத்தில் கொண்டு போய் காட்டு. அன்னைக்கு தான் இந்த அரபு வார்த்தைக்கு அர்த்தம் தேவை. குர்ஆன் ஆயத்தை பத்தி கேட்க மாட்டோம், கேட்டது கிடையாது, கேட்ட வழக்கம் இல்லை. விசா பெருசா இருக்கும். அஜரத்து இதுல என்ன வேலை போட்டிருக்காங்கன்னு பாருங்க,
அவர் எங்கே படித்தார்? அவர் உண்மையான அரபியை படிச்சிருந்தா ஓகே, என்னென்னமோ படிச்சு வந்திருக்காரு. இதுக்கு எங்கள் ஊரில் இதுக்கு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, வேலை முடிஞ்சு வச்சு காசாக கிடைக்க போகுது. இவங்க என்னடா டிரைவருங்கிறானா சமையல்காரனுங்கிறானா. அதற்கு இங்கே என்ன போட்டிருக்காங்க, வயசு போட்டுருவான் 23. உனக்கு 23 வயசு வருஷம் வரைக்கும் அங்கே வேலை பார்க்கலாம். அஜர்த்து என் வயசு ரைட் அத்தனை சொல்கிறேன்ல, எனக்கு அந்த அரபி தெரியாது, போயிட்டு வாங்கன்றுவான். நிலைமை அப்போ தான் இவருக்கு அரபியை பற்றி ஒரு சிந்தனையே வரும். வேறு ஏதாவது இருக்காங்க? இல்லை. ஆட்டை இழுத்துட்டே போவாங்க. எங்கே? நாகூருக்கு, இல்லை கோவளம் பீச்சுக்கு, இல்லை திருவனந்தபுரத்துக்கு. ஏதோ ஏர்போர்ட் பக்கத்தில் என்ன தர்கா இருக்குன்னு பார்த்து அங்கே வச்சு ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். அறுத்து பலிகிட்டு நேர்ச்ச. இப்போ இஸ்லாத்தின் வட்டம் ஏதாவது இருந்துச்சா? மார்க்கத்தினுடைய வட்டத்தில் ஒரு துண்டாவது இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. கடையை போய் பாருங்க, வீட்டை போய் பாருங்க, வாசல்ல பெருசா ஒரு கல் இருக்கும். பேப்பர் வெயிட்டா? இல்லை. ஹெட் வெயிட்டா? அதுவும் இல்லை. திஸ்டிக்கல் வீட்டையே அதான் காப்பாத்திப்ப. அதாண்ட அஸ்திவாரம் போட்டாங்களே, இது ஒரு கல், வெள்ளை கல் கட்டி வச்சாச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு தகுடு இருக்கும், அதுக்கு பின்னாடி பச்சை துணி போட்டு ஒரு தேங்காய் இருக்கும். ஏன் இதெல்லவா இப்போ நம்ம குடும்பத்தை காப்பாத்துது? உள்ள போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போட்டோ, என்னது சினிமா நடிகர்கள் போட்டோ, அது தனி. இன்னொரு பக்கம் என்ன, நாகூர் தர்கா ஒன்று, மக்கா ஒன்று, மதினா ஒன்று, ஏர்வாடி ஒன்று, அஜ்மீர் ஒன்று. ஏன்னா லோக்கலு, அப்புறம் ஸ்டேட்டு, அப்புறம் சென்ட்ரலு, அப்புறம் இன்டர்நேஷ்னலு எல்லாம் வச்சாச்சு. பத்தாவதுக்கு திடீர்னு பார்த்தா ஒரு இருட்டாக இருக்கும். என்ன, நபிகளாருடைய முடி அப்படின்னா வச்சுருப்பான். இது முடியும் பார்த்ததே இல்லை, அவன் இருக்கும், அது இருக்கும். இவ்வளோதான். கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா பெருசாக அரபுல இருக்கும். என்ன, ஆயத்துல் குர்சி. நம்ம மனிதர்களை காப்பாற்றுதுன்னா இப்போ கல்லாவுக்கு இந்த பக்கம் ஆயத்துல் குர்சி, அந்த பக்கம் 4 தகுடு. என்ன, அஜரத்து நிறைய லாபம் கிடைக்கிறது வாங்கி வைக்க சொன்னார். எந்த லாபம்? யாருக்கு லாபம்? அஜரத்துக்கு உனக்கா? அதெல்லாம் இல்லை, வாங்கி வைக்க சொன்னார். கல்லாவுக்குள்ள சின்னதாக ஒரு தகுடு, எதுக்கு? நிறைய கொட்டுறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன, அது போக அஜரத்தை வச்சு ஒரு ஃபாத்திகா. இந்த குர்ஆனுடைய ஃபாத்திகா என்பது எதற்கு? கடை திறக்கிறதுக்கு, வீடு திறக்கிறதுக்கு, வீடு புதுமனை கட்டுவதற்கு, கல்யாணம் பண்ணுவதற்கு, இதற்கு. யாசின் அதற்கு, மௌத்தா போன அதற்கு. வேற எப்போ இந்த மார்க்கம் நமக்கு? இவ்வளவுதான். நம்மளாம் யாரு? முஸ்லீம். ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்லிட்டோம்ல, இதுதான் முஸ்லிமின் அடையாளம். இப்படிப்பட்ட இஸ்லாத்தினுடைய எந்த சாயலும் இல்லாத, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் பிற மதத்தை காப்பி அடித்து செயல்படக்கூடிய நாம் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறோம்? அன்றைக்கு திருமணம் எப்படி நடக்கும்? நம்ம வீட்லயும் வாழை மரம் இருக்கும். ஏன் அங்க கட்டுறாங்கல்ல, நாமளும் ஒரு கொடிமரம் வைப்பேன். எது கொடிமரம்? அங்க ஒரு கட்டுறாங்கல்ல. நம்ம ஒரு தேர் இழுக்கணும், கந்தூரிக்கு பேரவன அரபில மாத்திரு உருசு. ஏன் அங்க ஒன்று இழுக்கிறாங்கல்ல. நாமளும் சந்தனம் பூசுவோம். ஏன் அங்க பூசுறாங்கல்ல. அங்க பால் குடம், இங்க சந்தன குடம், மாத்தணும்ல ஒண்ணு. எல்லாத்துலயும் வைக்கணும். அவன் என்ன பண்ணா, காலை 8 முதல் 9 வரை நல்ல நேரம், நம்ம மாத்தணும்ல, முபாரக்கான வேளையில் அரபில மாத்திக்கிறது. மற்றதெல்லாம் முசீபத்தான வேலை. நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கும், பேய் பிசாசு இருக்கும், பில்லி சூனியம் இருக்கும், மந்திர மாந்திரிகம் இருக்கும், ஜோசியம் இருக்கும், ஃபால் கிதாப்னு இருக்கும், ஜாதகம் இருக்கும், பஞ்சாங்கம் இருக்கும், எல்லாமே இருக்குமா? எண் கணித ஜோதிடம். அவன் நியூமராலஜின்னு இங்கிலீஷ்ல வச்சான், எண் கணித ஜோதிடம்னு தமிழ்ல வச்சான். இங்க என்ன பண்றாங்க, அபுஜத்னு ஒரு கணக்கு உள்ள வந்து வச்சுட்டான். எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நீங்கள் இன்னக்கும் சதத்தபிஊன சுனனல்லதீன மின் கப்லிக்கும் திராஅன் அன் திராஇன் ஷிப்ரன் அன் ஷிப்ரின், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை பார்த்து முளத்துக்கு முளம், ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எந்த அளவுக்குண்டா, அவன் கொஞ்சம் கூட அறிவில்லாம உடும்பின் பொந்துல நுழைஞ்சால் கூட, அவன் நுழைகிறான்ல, நம்ம போட்டிக்கு நுழையணும்ல என்று நுழைவீர்கள். இந்த அளவிற்கு. அவன் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமா, நான் போறேன்டா கந்தூரி ஊர்வலமா. அவன் ஒரு சாராய கடையா, நான் அப்துல்லா சாராய கடை, போட்டிக்கு வைக்கணும்ல. இன்று இந்த அளவிற்கு இஸ்லாத்தின் வட்டம் தாண்டி அந்த ஏக இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாமல் அந்த இறைவனுக்கு இணை கற்பித்தவர்களாக, துரோகம் செய்தவர்களாக, இந்த இறைவனுடைய அந்த அடிப்படை கொள்கை இஸ்லாமிய கொள்கையை மறந்தவர்களாக, மறைக்கப்பட்டவர்களாக இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்ததே. 30 ஆண்டுகளுடைய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்றைக்கு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, அது பாவம், இன்ன ஷிர்க லதுலுமுன் அதீம்,
மிகப்பெரிய ஒரு மாபாதக அநியாய செயலாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த கடவுளும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்று இணை வைப்பின் விளக்கத்தை இந்த சமுதாயத்திலே சொல்லி ஏகத்துவவாதிகளாக இந்த சமுதாயம் உருவானுச்சே. அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறானே, இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அந்த மறுமை வாழ்வை பற்றி எடுத்துரைத்து அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று ஏகத்துவ கோட்டை இந்த உலகத்திலே 30 ஆண்டுகளிலே இந்த தமிழகத்திலே மலர்ந்தது. எப்படி எவ்வளவு இணை வைப்பு இருந்தது. இன்றைக்கு இந்த கூட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே சென்றது? தர்காக்களுடைய வாசலிலே மண்டியிட்ட கூட்டம், சஜிதாவிலே விழுந்து கிடந்த கூட்டம், அங்கே கிடைக்கின்ற எச்சில்களை கூட தீர்த்தமாக நினைத்த கூட்டம், கட்டப்படுகின்ற கயிறுகளை ஆயுதங்களாக வாழ்வாதாரத்தினுடைய அடித்தட்டாக நினைத்த கூட்டம், தகடுகளை கூட நம்முடைய வாழ்க்கையின் பரக்கத்திற்கு இதுதான் உகந்தது என்று நினைத்த கூட்டம், பெரியார்கள் மகான்கள் என்று குளிக்காதவர்கள், பரதேசிகள், பிச்சைக்காரர்களுடைய காலில் விழுந்து அருள் பெற்ற கூட்டம், அருள் என்று நினைத்து இன்றைக்கு அந்த ஏக இறைவனை மட்டும் வணங்குவதுதான் ஏகத்துவம் என்பதை உணர்ந்து இந்த சமுதாயம் திருந்தி இருக்கிறது என்றால், மாறி இருக்கிறது என்றால் யாரால்? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் இல்லையா? இதுதான் நாங்க செய்த குழப்பமா? இன்றைக்கு அந்த ஓர் இறைவன் குறித்து விளங்கிய காரணத்தினால் இன்றைக்கு இந்த ஜமாத் பொதுக்கூட்டங்களை எதிர்கொள்கிறது, விவாதங்களை எதிர்கொள்கிறது. இதே விவாத களங்களில் நாத்திகர்களோடு நாம் விவாதம் செய்கிறோம். எத்தனையோ விவாதங்கள் செய்திருக்கிறோம். நான் நாத்திகத்தை ஏன் கொண்டு வரேன்னா, அவர்களுக்கும் நமக்கும் இடையில் கடவுள் கொள்கை விவாதம். கடவுளே இல்லை என்று சொல்கிற நாத்திகர்கள், கடவுள் ஒருவன் இருக்கிறான், ஒருவன் மட்டும் இருக்கிறான் என்று சொல்கிற முஸ்லிம்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இல்லையா? அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாத்திகர்கள் சவால் விடவில்லையா? கடவுளை கண்டதில்லை, கண்டவன் சொன்னதில்லை, கடவுளை நம்பியவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்றெல்லாம் பெரியார் சமுதாயம் பேசவில்லையா? அப்படி பேசிய கூட்டத்தின் பின்னால் இந்த முஸ்லிம் பெயர்தாங்கியில் ஓடவில்லையா? பார்த்தார்கள். கிறிஸ்துவத்திலும் கடவுளின் பெயரால் மோசடிகள், புரோகிதங்கள், ஏமாற்று வேலைகள், காசையும் கற்பையும் பறிக்கிறார்கள். இந்து சமுதாயத்திலும் நடக்கிறது, முஸ்லிம் சமுதாயத்திலும் ஆலிம்சா என்கிற பெயரால், ஷேக்குமார்கள் என்ற பெயரால், பீர்மார்கள், முரீதுமார்கள் என்ற பெயரால் நடக்கிறது என்று இங்கிருந்தும் நாத்திகத்துக்கு போனானே, ஏன் அவனுக்கு இந்த ஓரிரை கொள்கையை சொல்லிக் கொடுத்தீர்களா? எதற்காக ஆலிம்சா படிக்க வைத்தீர்கள்? 7 வருடம் ஒருவன் ஆலிம்சா பட்டம் படிப்பதற்கு என்ன செய்தீர்கள்? அந்த ஆலிம்களை கொண்டு வந்து எங்க ஊர்ல விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்று அவர்களை பயன்படுத்தினீர்களா? ஆலிம்சாக்கள் எதற்கு? வீடு வீடா போய் பிச்சை எடுப்பதற்கு ஆலிம்சாக்கள், கத்தம் ஓதுவதற்கு, ஃபாத்திகா ஓதுவதற்கு, அஸ்ஸலாத்துல் ஜனாசா கலிமா ஷஹாதான்னு இன்னும் 2 ஷஹாதான் இவன் கேட்பான். ஏன்? வருமானம் அதுதானே. பிற சமுதாயத்தில் அடக்கம் செய்வதற்கு சுடுகாட்டில் சில பேர் இருப்பார்கள். அந்த சுடுகாட்டில் ஒரு பணத்தை போட்டுட்டு அதை எரிக்கிறதுக்கு எரிக்கல்கள்லாம் எடுத்துட்டு வந்து கெரோசினை ஊற்றி அந்த விறகுகளை எல்லாம் வைத்து எரித்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு அந்த எலும்பு கடக்கு முடக்குன்னு எந்திரிக்கும். அது ஒரு டைட்னஸாக இருக்கிறனால கொஞ்சம் எந்திரிக்கும். என்னோ பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, இறுக்கமாக இருக்கிறனால எந்திரிக்கும். அப்படி எரியும் போது தட்டி விடி விடி அங்கே உட்கார்ந்து இருக்கிறானே, அவனுக்கு என்ன வருமானம் தெரியுமா? இதை சுற்றி வந்தவன், பார்க்க வந்தவன், தொட்டு வந்தவன், தண்ணி ஊற்றினவன், எண்ணெய் ஊற்றினவன் எல்லாருமே 1 ரூபா 2 ரூபா போட்டானே, அதுதான் அவனுக்கு வருமானம். அந்த வருமானம் இன்றைக்கு ஜனாசாவை கொண்டு வந்து குழியில வைக்கும் போது ஒரு கத்தம், அங்க ஒரு துவா, ஜனாசா தொழுகைக்கு ஒரு துவா, அவர் வீட்டுக்கு போய் ஒரு துவா, சந்தூக தூக்கும் போது ஒரு துவா, அடக்கம் செஞ்ச பிறகு ஒரு துவா ஓதின பிறகு அங்க எல்லார்ட்டையும் 5-10 வாங்கி இதுதான் உங்களுடைய காசுன்னு கொடுத்தார்களே. இப்படித்தான் நீங்கள் கண்ணியப்படுத்தி வைத்தீர்கள். லட்சணம் புரியுதா? இந்த ஆலிம்சா எங்கே சத்தியத்தை சொன்னார்கள்? மக்கள்கிட்ட எப்படி சத்தியத்தை விளக்கினார்கள்? நீங்கள் விளக்க விட்டீர்களா? ஜும்மா மேடையில் வரதட்சணை பற்றி எந்த ஆலிம்சாவது பேசக்கூடாதுங்கிற எண்ணம் அவர்களுக்கு எண்ணம் இருக்கும், நீங்கள் பேச விட்டதில்லை. வட்டியை பற்றி பேசி எத்தனை ஆலிம்சாக்களை விரட்டி விட்டீர்கள். உனக்கு என்ன வேலை? 5 வேளை தொழுகணும், ஊரில் 4 பேர் சாவான், கத்தம் போது
4 வீடு கட்டுவான், அங்க போய் பாத்தியாவது 4 கடை கூப்பிடுவான், அதுல கமிஷன் கிடைக்கும், வீடு விடா சோறு வரும், சாப்பிட்டுட்டு கடை. மெம்பரின் கைது. அந்த காலத்துல இமாம் சாவுக்கு என்ன பேரு? மெம்பரின் கைது. சுத்தி சுத்தி பார்த்து அங்க இருப்பார் தானே, அப்படித்தானே வைத்தீர்கள். அவரும் பார்ட் டைமுக்கு என்ன செய்யணும்னு பாக்குறாரு, வாசுபடி ஓரத்தில் உட்கார்ந்துட்டாரு. தட்டு தகடு தாயத்துன்னு கட்ட ஆரம்பிச்சாரு. அந்த கண்ணியத்தை அவருக்கு அதானே கொடுத்தீங்க. அவர் 7 வருஷம் படிச்சது அதா. அவருக்கு தெரியும் தாயத்து கட்டுறது அநியாயம், அல்லாஹ்வுக்கு வைக்கிற இணை வைப்பு தெரியும். அப்படி தெரிந்தவரை சொல்ல விட்டீர்களா? நீங்க சொல்ல விடல, அவரும் சொல்லல. போச்சா? அவர் பார்த்தாரு, இந்த ஊருக்கு எதை மார்க்கம்னு அவங்க விரும்புறாங்களோ அதை மார்க்கம்னு சொல்லிக்குவோம். சைஃபுதீன் ரஷாதின்னு ஒருத்தருங்க, ஊரெல்லாம் குழப்பம். இவர் என்ன பேசுறாருன்னா, மார்க்கத்தை சொல்லுங்கப்பான்னா, நான் மார்க்கத்தில் சொல்ல மாட்டேன், அந்த ஊர்ல என்ன இருக்கோ அதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஆள் கேட்கிறாரு, 2வது ஜமாத்து கூடுமா? பதில் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல இருக்கு கூடும், ஹதீஸ்ல இல்ல கூடாது, இதெல்லாம் சொல்லணும். 2வது ஜமாத்து கூடுமா? உங்க ஊர்ல என்னப்பா 2வது ஜமாத்து தொழுகிறீங்களா? அப்படின்னா கூடும். சில ஊர்ல இல்லை அப்படின்னா அங்க கூடாது. கூடாதுங்கிற ஊர்ல நீ தொலை வைக்காத, கூடுங்கிற ஊர்ல நீ தொழுகிறத தடுக்காத. அந்தந்த ஊருக்கு இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு போங்க. எதுக்கு போயிட்டு பிரச்சனை? எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு வரணும் இல்லையா? நீங்க மட்டும் தனியா சொர்க்கத்துக்கு போய் கபடி விளையாட போறீங்களா அப்படிங்கிற? மார்க்கத்தில் இருக்கிற சொல்லுப்பா. இதுதான் நான் சொல்லுவேன். உருஸ் எடுக்கலாமா? உருஸ்னா என்ன? நான் இனி கேள்விப்பட்டது இல்லையே. நீ ஆலிம்சாங்கிற, போற ஊர்லாம் உருஸ் கூடுங்கிற, இப்ப கேள்விப்பட்டது இல்லைங்கிற. இல்லை, உருஸ் சுண்ணத்துன்னு செய்யக்கூடாது, விரும்பத்தக்கதுன்னு செஞ்சா தப்பில்லை, ஆனா பாவம்னு ஆகாது, ஆனா சுண்ணத்துன்னு செஞ்சா பாவம் ஆயிரும். நீ மார்க்கம் சொல்ல வந்தியா ஏமாத்த வந்தியா? ஊரெல்லாம் இதாங்க நிலைமை. சத்தம் போட்டு ஆமீன் சொல்லலாமா? உங்க ஊர் வழக்கம் என்ன? இல்லை சொல்லாத, இதான் மார்க்கம். இப்போ நான் கேட்குறேன், இந்த ஊரில் எத்தனை பேர் தொழுவாங்க 5 வேளை கரெக்டாக பள்ளிவாசலுக்கு? கையை தூக்கு. தொழுகாதவன கையை தூக்கு. இந்த ஊரில் தொழுக வேண்டாம். ஏன்? பெரும்பான்மையை தொழுகிறது இல்லை. இதா ஒரு சில முஸ்லீம் ஊர்களில் அதிகமானோர் பீடி சுற்றுவாங்க, இனிமேல் பீடி சுற்றுறது ஹலால். இதா என்னடா மார்க்கம் சொல்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிம தல்பிசுனல் ஹக், நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்தோடு, பில் பாத்தில் அசத்தியத்தோடு ஏன் கலக்குகிறீர்கள்? ஓ தக்துமுல் ஹக் வ அன்தும் தஅலமுன், தெரிந்து கொண்டே சத்தியத்தை ஏன் மறைக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கிறானே, இவர்கள் ஏன் மறைத்தார்கள் தெரியுமா? கைமடிப்பு காசு கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு மாசம் அந்த அஜரத்து மரியாதைக்கு உரியவராக ஆவார். தொலை வைக்கணும்ல. 27ஆம் கிளப்பில் அஜரத்து பாப்பாரு, அஜரத்து நீண்ட துவா ஓதுவார். எதுக்கு? கைமடிப்பு கொடுக்கணும்ல. எல்லா ஃபித்ராவையும் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கல்ல. இதோட முடிஞ்சிருச்சு. இப்படி இல்லவா இருந்துச்சு? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. அப்ப இந்த நேரத்தில் இந்த சத்திய பிரச்சாரம் இன்றைக்கு எவ்வளவு மாற்றம் வந்திருக்கிறது. அன்றைக்கு இதே நாத்திகர்கள் புத்தகம் வெளியிட்டார்கள். குரானோ குரான், பைபிளோ பைபிள், கீதையோ கீதை, புக்குங்க. அதாவது கிண்டல் பண்ணி, கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி, வாருங்கள் ஒரு கடவுள் கொள்கையை நம்பக்கூடியவன் என்னோட விவாதம் செய்ய கூப்பிட்டார்கள். போனீர்களா? ஏன் உங்களால் முடியவில்லை என்றால், கிறிஸ்தவர்கள் அந்த கர்த்தரோடு இயேசுவை கடவுளாக்கினார்கள். இந்து சமுதாயம் பல கடவுள் கொள்கையாக இருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹுவோடு அப்துல் காதர் ஜீலானியை கடவுளாக்கி வைத்திருக்கிறார்கள். ஷாகுலமீதை கடவுளாக்கி வைத்திருக்கிறார்கள். என்னென்ன அவர்களுக்கு வாயில் நுழைகிறதோ எல்லோரும் கடவுள். கழுத கடவுள், யானை கடவுள், குதிரை கடவுள், எப்படி பாம்பு கூட கடவுள், எல்லாரும் அவுலியா வைத்திருக்கிறார்களே. இவ்வளவு நம்பிக்கை உள்ள காரணத்தினால் விவாதம் செய்ய முன்வந்தார்களா? பேச முடிந்ததா? ஓரிரை கொள்கையை தத்துவார்த்த ரீதியாக உணர்த்த முன்வந்தார்களா? ஏன்? இங்கே ஓட்ட ஒடிசலா இருந்தா எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? இதான நிலை. இதே போன்று ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இந்தியாவிலே ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? கிறிஸ்தவ உலகமே ஒன்று திரண்டு எங்களோடு விவாதம் செய்ய தயாரா கேட்டார்கள். அந்த நேரத்திலே மக்கள் மன்றத்திலே தர்கா வழிபாடு கூடாது, தட்டு தகடு தாயத்து கூடாது, குர்ஆன் ஹதீஸின் படி மட்டும் நடக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த ஒரு அறிஞர் சனாவுல்லா அம்ரிஸ்தர், அம்ரிஸ்தர்ல பிறந்தவர் சனாவுல்லா அமிர்தசரஸ். அவர் என்ன செய்தார்? இந்த பிரச்சாரம் செய்கிறார். அவர்களுக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த தேவபந்து மதரசா கொடுத்த பட்டம் காஃபிர் என்று. ஏன்? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்ற சொல்றாருல, மதுகபை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றாருல, அல்லாஹ்வை மட்டும் வணங்க சொல்றாருல, அவர் காஃபிர்.
பட்டம் சொன்னார்கள். அந்த நேரத்திலே கிறிஸ்தவர்கள் விவாதத்திற்கு அழைக்கிறார்கள். எங்களோடு விவாதம் செய்ய தயாரா? திருக்குரான் குறித்தும் ஓர் இறை கொள்கை குறித்தும் விவாதிக்க தயாரா? சவால் விடுகிறார்கள். அப்பொழுது இந்த சனாவுல்லா சொல்கிறார், நாங்கள் விவாதத்திற்கு தயார், அந்த ஓர் இறையை நாங்கள் புரிந்திருக்கிறோம், விவாதத்திற்கு தயார் என்றார். நிலைமை என்னாச்சு தெரியுமா? அவர்கள் திருப்பி கேட்டார்கள், நீங்கள்லாம் காஃபிர்கள். நாங்களா சொன்னோம்? இந்திய நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் உங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் உங்களை காஃபிர்கள் என்று. உடனே அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, நீ விவாதத்துக்கு வா, நான் விவாதத்துக்கு முஸ்லீம்ன்ற சர்டிபிகேட் வேணும்ல, வரேன். விவாதம் தொடங்குகிறது. இப்ப என்னப்பா பிரச்சனை? உங்களை இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் நீங்கள் முஸ்லிம் என்று இஸ்லாத்திற்காக விவாதம் செய்ய வந்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் காஃபிர் ஆயிடுச்சே. அவர் சொன்னார், இஸ்லாத்தின் கொள்கைப்படி ஒருவன் முஸ்லிமாக வேண்டும் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். இப்ப நான் சொல்லிட்டேன், நான் முஸ்லிம், வா விவாதத்துக்கு கூப்பிட்டார். அப்பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்திய அளவில் அரண்டவர்கள், ஆகா பேசாம சனாவுல்லா முஸ்லீம் ஆக்கி விட்டுறலாம், ஏன் இப்பொழுது அந்த ஆள் தான் குர்ஆனை பத்தி எடுத்து வைக்க போறான், முஸ்லீம் ஆக்கினார்கள் இந்த கூட்டம். நான் கேட்கிறேன், ஒருவனை முஸ்லீம் ஆக்குறது காஃபிர் ஆக்குறது ஆய்வு செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்ன காரணத்தினால் அன்றைக்கு காஃபிர் என்று பேசப்பட்டார்களே. இன்றைக்கு இதே 30 ஆண்டுகள் எந்த நாத்திகனோடாவது நீங்கள் விவாதிக்க முன்வந்தீர்களா? ஏன் அந்த ஓரிரை கொள்கையில ஓட்ட நாம் சந்தித்தோம். வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற கொள்கை நம்முடைய கொள்கை. இல்லவே இல்லை என்பது நாத்திக கொள்கை. கூப்பிட்டோம், விவாதத்திற்கு வந்தார்கள், விவாதம் தொடங்கியது. நிலைமை என்ன? அவர்கள் சொன்னார்கள், கடவுள் இல்லை. இல்லைங்கிறது ஆதாரம், இருந்துன்னா காட்டு, இருக்குன்னா காட்டு, வேலை முடிஞ்சு போச்சு, இப்பே விவாதத்தை முடிச்சிடலாம் கேட்டார்கள். நாம என்ன சொன்னோம்? அப்படியாப்பா, இப்போ பூமி இருக்கு, வானம் இருக்கு, சூரியன் சந்திரன் இருக்கு, இதெல்லாம் எப்படி உருவானுச்சு? அங்கிருந்து வா, எல்லா விஞ்ஞான புத்தகத்தையும் நீ புரட்டு. நாங்கள் குர்ஆன் பக்கம் பேசக்கூடாதுங்கிறீங்கள, நாங்கள் இஸ்லாத்தை புரிந்ததன் அடிப்படையில் பேசுறோம், ஒட்டுமொத்த விஞ்ஞானத்தை புரட்டு. அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரபஞ்சம் ஒரு சின்னதாக இருந்தது, சிறிய அணுவாக இருந்தது, அது உடைக்கப்பட்டு வெடிக்கப்பட்டு இன்றைக்கு சூரியனாகவும் சந்திரனாகவும் கோள்களாகவும் வானம் பூமி எல்லாம் பிரிந்து விட்டதுன்னார்கள். அப்படியாப்பா? அதாவது ஒரு சிலிண்டர் வெடித்து செதறுவது போல. அப்படியான? ஆமாம், அப்படித்தான். அந்த சிலிண்டர் போல உள்ள அணுவை வெடிக்க செய்தவன் யார்? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. பதில் சொல்லு. என்ன சொன்னார்கள்? அது எக்ஸ். என்னது? பதில் சொல்லணும். இப்ப விவாதத்துல அந்த அணுவை வெடிக்க செய்தது ஒரு சூப்பர் பவர், அந்த பவருக்கு பெயர் எக்ஸ் என்றார்கள். ஏண்டா, கணக்குல தான் ஒரு பேரை சொல்ல முடியலன்னா எக்ஸ்ன்னு சொல்லுவ. நீ எந்த சூப்பர் பவரை எக்ஸ்ங்கறையோ அந்த சூப்பர் பவரை தான் நாங்கள் அல்லாஹ் என்கிறோம். ஏகத்துவ கொள்கை அன்றைக்கு நிறுவப்பட்டதே. 30 ஆண்டுகளாக எந்த ஆலிம்சாக்கள் முன்வந்தார்கள்? இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் தௌஹீதை நிலைநிறுத்தியதே அந்த நாத்திக விவாதத்திலே. மீண்டும் விவாதத்திற்கு அழைத்தால் விரண்டு ஓடுகிறார்களே, என்ன காரணம்? இங்கே சத்தியம் இருக்கிறது என்பதால். அப்ப யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். இன்றைக்கு மேடை போட்டு நான் இஸ்லாத்தை இனிய மார்க்கம் என்று சொல்கிறேன், யார் வேண்டுமானாலும் வரலாம். இது பேப்பரில் கொடுக்கப்படுகிற பதில்கள் அல்ல, செட்டிங் பதில்கள் அல்ல. யாரும் கேட்கலாம், எங்கும் கேட்கலாம், எதையும் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம் என்று சொல்லி அதை நேருக்கு நேர் இந்த 30 ஆண்டு காலத்தில் சந்தித்த கூட்டம் எது? அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்ன இந்த ஏகத்துவம் கூட்டம் தானே செய்தது. இன்றைக்கு இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லாஜிக்கா யோசித்து பாருங்கள். இவ்வளோ கூட்டம் வருகிறார்களே, இங்கே வருகின்ற பேச்சாளர்கள் ஏதோ 40 ஆண்டுகள் மதரசா பட்டறைகளிலே கொட்டி தீர்த்தவர்களா வாழ்க்கையை? இல்லையே. இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் வைத்திருக்கின்ற எத்தனையோ மதரசாக்கள், அங்கே இருக்கின்ற எத்தனையோ ஆலிம்கள், நீங்கள் வைத்திருக்கிற நடத்துகிற எத்தனையோ கூட்டங்கள் 40, 50, 60 தாண்டிய பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில அனுபவ தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு இந்த கூட்டம் ஏன் கூடல? இங்க ஆர்கெஸ்ட்ரா டான்ஸா நடத்த போறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல சொல்ல கூப்பிடுறாங்க, அங்கே ஏன் கூடாத கூட்டம் இங்கே கூடுது? இங்கே கொள்கை இருக்கிறது, அங்கே அது கொள்ளை போய்விட்டது. அதான பிரச்சனை.
அப்போ இந்த அளவிற்கு இந்த ஏகத்துவத்தை சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தவர்கள், ஏகத்துவத்தை நிலைநாட்டியவர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக யோசித்து பாருங்கள். இது சமுதாயத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி இல்லையா? அதே போல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கிறிஸ்தவ சமுதாயத்தின் சார்பில் ஜபமணி என்று ஒருவர் வந்தார். அவர் என்ன எழுதினார்? காபா நிலைக்குமா? அவர் எழுதின புத்தகம்ங்க. யாருக்காவது தெரியுமா? இந்த சமுதாயம் யோசித்து பாருங்கள். இதே புத்தகத்தை அவர் எழுதுகிற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் இருந்தது. இந்த ஏகத்துவவாதிகளை காஃபிர்கள் என்று சொல்லிக்கொண்டு, குழப்பவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு, பிரிவினைவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இருந்தது. அந்த கூட்டம் காபத்துல்லாவை மதிக்கிறார்களா இல்லையா? அந்த காபாவை பற்றி ஜபமணி எழுதுகிறார், காபா நிலைக்குமா என்று. அதற்கு யார் பதில் எழுதினார்கள்? அந்த நேரத்தில் பிஜே அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள், கப்சா நிலைக்குமா? அடே, காபா நிலைக்கும்டா, நீ சொல்ற கப்சா நிலைக்காது. விவாதம் வைத்துக் கொள்ளலாமா? நான் குர்ஆனை பற்றி கொண்டு வருகிறேன், பேசுகிறேன், விவாதிக்கிறேன். நீ பைபிளை கொண்டு வந்து காட்டு, விவாதிப்போம். அன்றைக்கு நடந்த விவாதம் இன்றும் ஆவணங்களில் இருக்கிறது. எப்படிப்பட்ட காரசார விவாதங்கள் நடத்தினீர்களா? இது போன்ற சமுதாயத்தை சந்தித்தீர்களா? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க பள்ளியில் நுழைகிறார். நீ பள்ளியில் நுழையக்கூடாது, குளிக்கல, குர்ஆனை தொடக்கூடாது, நீ தீட்டு என்று விரட்டினீர்கள். உனக்கு உன் மார்க்கம், எனக்கு என் மார்க்கம், நீ மதம் மாறாதே என்று சொன்னீர்கள். இன்றைக்கு திருக்குர்ஆனை பற்றி மக்கள் மன்றத்தில் எடுத்துரைத்து இந்த ஏகத்துவத்தை புரிய வைத்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியில விஞ்ஞானத்தை கேட்கிறார்கள், பெண்ணடிமை பற்றி கேட்கிறார்கள், தீவிரவாதத்தை கேட்கிறார்கள். எந்த கேள்வியாக இருந்தாலும் அசராமல் ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக பகுத்தறிவுபூர்வமாக பதில் சொல்லக்கூடிய அளவிலே இந்த சமுதாயம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் யார் மேல உள்ள பவர்? இந்த பேச்சாளர்கள் மேல உள்ள பவரா? அதையும் தாண்டி அந்த ஏகத்துவ கொள்கையில் உள்ள பவரா? அந்த கொள்கையில் உள்ள பவர். அதை யோசித்து பார்த்தீர்களா? இந்த அளவிற்கு இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி, புரிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி, வணங்க வேண்டிய முறைப்படி வணங்குங்கள் என்று ஏகத்துவத்தை போதித்த சமுதாயம் இந்த தௌஹீத் சமுதாயம். அதனால் ஏற்பட்ட எழுச்சி யோசித்து பாருங்கள். அதே போல இந்த சமுதாயத்தில் எங்காவது திருக்குர்ஆனை நீங்கள் காட்டினீர்களா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நிலைமை என்ன? திருக்குர்ஆன் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பள்ளிவாசல்ல ஏதாவது ஒரு ஓரஞ்சாரத்தில் திருக்குர்ஆன் இருக்குமா? திருக்குர்ஆன் வசனங்களாவது இருக்குமா? தென்படாது. ஒரே ஒரு வரி இருக்கும், புகை பிடிக்காதீர்கள். பள்ளிவாசல் கழிவறையில் இருக்கும். ஏன் அவ்வளவு நார வச்சிடறாங்க. இன்னொன்னு இருக்கும், சந்துகு பெட்டிக்கு மேல உங்களுக்கு தொழுகை நடத்தும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது குர்ஆன் ஆயத்தும் இல்ல, ஹதீஸும் இல்ல, ஒரு கருத்து. இதை தவிர எந்த குர்ஆன் ஆயத்தாவது யாருக்காவது தெரியுமாங்க? சொல்லுவாங்களாங்க? இல்ல. வேற என்ன நிலைமை? அந்த பள்ளிவாசல ஒரு கேலண்டர் இருக்கும். எது? திருக்குர்ஆனையும் நபிமொழியையும் எடுத்து சொல்லுகிற கேலண்டரா? இல்ல. 10ஆம் நம்பர் பீடி, சையது பீடி, யோகி பீடி, இல்லாட்டி ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு யத்தீம் காணா, யாருக்கு தெரியும்? அரபியில் எழுதி வச்சிருப்பாங்க, இருக்கும். அந்த கேலண்டர், நாள் கேலண்டரு, மாச கேலண்டரு, நாள் கேலண்டர் திருப்பி பார்த்தீங்கன்னா பள்ளி விழும் பலன் தெளிவாக இருக்கும். அப்புறம் என்ன? மேஷம், ரிஷபம், கன்னி, மேளம், தாளம் எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குன்னு இருக்கும். அன்னைக்கு இவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு எனக்கு சிம்மம், என்ன வெற்றி, அப்போ கரெக்ட். மறுநாள் வெற்றி எங்க இருக்குன்னு பாப்பா, மீனத்தில். நான் இன்னிலிருந்து மீனம் அப்படிம்பா. நாளுக்கு நாள் நட்சத்திரம் மாறுவான், நாள் மாறுவான், ராசி மாறுவான். என்ன சும்மா போட்டது தானே. முந்தானத்து முதுகுல விழுந்துச்சு, அதுக்கு என்ன போட்டிருக்காங்க கொஞ்சம் பாரு. இந்த அளவிற்கு மூட நம்பிக்கையிலே மூழ்கி திளைத்த சமுதாயம். எங்கேயாவது குர்ஆன் ஆயத்து தெரியுமாங்க? குர்ஆன் இருந்தது, ஆயத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த மனைவிக்கு அந்த மாமனார் வீட்டிலிருந்து சீரு சீதனமெல்லாம் கொடுத்து அனுப்பும் போது ஒரு பெட்டியில 30 ஜூஸும் தனித்தனியா கொடுத்துடுவாங்க, இல்லாட்டி முழு குர்ஆனை கொடுத்துடுவாங்க. பத்திரமா வச்சுக்கமா, இதே மாதிரி உள்ள இருக்கும். வீட்டில் சண்டை வரும்போது சத்தியம் போடுற தேவைப்படும். அப்ப ஒரு குர்ஆன். அப்ப அதுக்கடுத்து எப்ப திடீர்னு ரம்ஜான் வருமா, 41 யாசின் ஓதுனா குர்ஆனே ஓதுனதுக்கு சமம். யாருப்பா சொன்னா? இப்படித்தான் நாங்க நம்புறோம். எங்க காலங்காலமா எதை நம்புறோமோ இதான் மார்க்கம், அவ்வளவுதான். ஓதிக்குவாங்க. அதுக்கப்புறம் எப்ப குர்ஆன் மௌத்தா போன பிறகு ஹஜரத்து ஓடி வருவார் குர்ஆனை பத்தி பேசுறது. அது வரைக்கும் குர்ஆனை பத்தி வாயை திறக்க கூடாது.
மௌத்தா போன பிறகு ஓடி வந்து அந்த மையத்தை பார்த்து சொல்லுவாரு, உன்னிடம் இருவர் வருவார்கள், முன்கர் நக்கீர் மலக்குமார்கள் 2 பேர் வருவார்கள். செத்த பிறகு உனக்கு என்ன கேட்கவா போகுது? உயிரோடு இருக்கும் சொல்லி தொலையக்கூடாது. 2 பேர் வருவார்கள், உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள், அல்லாஹ் என்று சொல்லு. ஏன் அப்துல் காதர் ஜீலானி சொல்லி தர வேண்டியதானே? இப்ப அது வரைக்கும் சொல்லி கொடுத்தீங்கல்ல, இப்ப மௌத்தா போயிட்டார்ல, மறுமையை பார்க்க போறார்ல, இப்பவாது சொல்லி. ஏன்னா தல்கீன்னா எப்ப சொல்லணும்? இத ஒருவன் சாக கிடக்கும் போது சொல்லணும். செத்த பிறகா? இறந்து போனதுக்கு பிறகு உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள். ஷாஃபி மதுஹப்னு சொல்ல வேண்டியதானே, இஸ்லாம் என்று சொல்லு. உன்னுடைய இமாம் யார் என்று கேட்பார்கள். அப்படி கேட்க மாட்டாங்க கேள்வி, ரசூலுல்லாஹ் தான் கேட்பாங்க. இமாம் யார் என்று கேட்பார்கள். அப்ப அபூ ஹனீஃபா சொல்லி தர வேண்டியதானே, குர்ஆன் என்று சொல். அந்த குர்ஆனை இவன் பார்த்ததே இல்லையே. மௌத்தா போனவனை பார்த்துட்டு இமாம் யார் என்றால் குர்ஆன் சொல்லி கொடுத்தீங்களே, வேறு எங்காவது குர்ஆனை பற்றி இவனுக்கு தெரியுமாங்க? இவனும் எப்படி இருந்தான் தெரியுமா? தன் தாய் தகப்பனுக்கு என்ன படிவினை செய்தார். இறந்து போன உடனே போன் அடிப்பார். யார்? அஜரத்தா? அந்த முக்குத்தர் அஜரத்தா, அஜரத்தே ஒரு 30 பேரை கூட்டுவாங்க. அஜரத்து எதுக்கு? கத்தம் ஓதணும் இல்லைங்க, கத்தமுல் குர்ஆன் மொத்தத்தை ஓதணும்ல, இந்த காசப்படி அவங்க குர்ஆனை வித்து போட்டு போயிடுவாங்க. என்ன நன்மையை கொண்டு போய் சேர்க்கிறாங்களாம். உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு அலிஃபேத்தையும் தெரியாது, அம்மா புல்லாத்தையும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இப்படி உண்டாக்கியாச்சு. குர்ஆனை பற்றி ஏதாவது விழிப்புணர்வு யாராவது ஒருத்தன் திடீர்னு ஜித்தாவுக்கோ ரியாதுக்கோ தம்மாமுக்கோ சிங்கப்பூர் மலேசியா விட சவுதி அரேபியா போன்ற அந்த அரபு நாடுகளுக்கு போயிட்டு வந்தாண்டா கொஞ்சம் குர்ஆனை பத்தி கேட்பான். அஜரத்து அல்லாஹ் சொல்றானே, லா துஷ்ரிக் பில்லா. டேய் இங்க வா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் எத்தனை அர்த்தம் இருக்கு தெரியுமாடா? தெரியாது அஜரத்து. 18 அர்த்தம் இருக்கு. போடா அந்த பக்கம். அதோட போயிடுவான். முடிஞ்சில்ல. ஏன்னா உனக்கு குர்ஆன் புரியாது. ஏன்னா நீ ஆலிம் சைடு இல்லை. இது 7 வருஷம் படிக்கிற ஒரு கலை, உனக்கு புரியாது அப்படின்பாங்க. எப்ப புரிய வைப்பாங்க தெரியுமா? ரம்ஜான்ல வசூல் பண்ண வேண்டி இருக்குது. மக்களே, உங்களுக்கு நான் ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்கிறேன், நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். இத்தனை நாளா புரியாது, இப்ப மட்டும் புரியுங்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில யார் தர்மம் செய்கிறார்களோ அது ஒரு தானியத்தை போன்றது. இப்படியோ 700 மடங்காகிறதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? சிந்தித்து வாரி வழங்குங்கள். வாரி வழங்கும் போது மட்டும் புரியும், அது வரைக்கும் எதுவுமே புரியாது. இப்படி வச்சுட்டாங்களே. இதே சமுதாயம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமை என்ன? இன்றைக்கு எங்காவது குர்ஆன் ஆயத்து இல்லாமல் இருக்குதா? பள்ளியில இருக்குது, வீட்டுல இருக்குது. எதுக்கு? பரக்கத்துக்கு இல்ல, விழிப்புணர்வுக்கு. ஒவ்வொரு போஸ்டர்ல இருக்குது, குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் அண்டாது குர்ஆன் ஆயத்து இருக்குது. வீடுகள்ல குர்ஆன் ஆயத்து, பள்ளிகள்ல குர்ஆன் ஆயத்து, போடுற நோட்டீஸ்கள்ல குர்ஆன் ஆயத்து, போஸ்டர்கள்ல குர்ஆன் ஆயத்து, பேசுறதுல குர்ஆன் ஆயத்து, செல்போன்ல குர்ஆன் ஆயத்து, லேப்டாப்ல குர்ஆன் ஆயத்து, கிராத்துகளாகவும் வசனங்களாகவும் தர்ஜமாக்களாகவும் விளக்கங்களாகவும் புத்தக வடிவமாகவும் எல்லா இடங்களையும் குர்ஆன் பரவுகிறது. எந்த அளவிற்கு? அல்லாஹ்வுடைய கிருபை இன்றைக்கு திருக்குர்ஆனை ஏங்கி பிற மதத்தவர்கள் ஓடோடி வருகிறார்கள். மக்களிடத்திலே தேடி சென்று கொடுக்கிறோம். திருக்குர்ஆன் இது உலக பொதுமுறை, ஹுதல்லின்னாஸ், உலகமாந்தர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. படிங்க, டவுட் இருந்தா கேளுங்க என்று அந்த சிந்தனை கதவுகளை திறந்துவிட்டு அவர்களிடத்திலே கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் மன்றத்தில் பரிச்சயமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 2 விஷயம். ஒன்று குர்ஆன் ஆயத்து, ஒரு ஹதீஸ் இருக்குங்க. என்னது? அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய சிந்தனையிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? இந்த ஆயத்துக்களை நீங்கள் பரவலாக தமிழகம் முழுவதும் பார்த்திருப்பீர்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் திருக்குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவனே சிறந்தவன். இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். குர்ஆனை பொருள் உணர்ந்து படியுங்கள் என்ற ஸ்டிக்கர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு நம் ஜமாத் வெளியிடுகிற கேலண்டர்கள் என்ன? நாள் கேலண்டரா ஒரு குர்ஆன் ஆயத்து ஒரு ஹதீஸ், மாத கேலண்டரா குர்ஆன் ஆயத்து ஹதீஸ். இன்னைக்கு பார்த்தாங்க, அஜர்த்துமார்களும் உணர்ந்தார்கள், இனிமேல் அந்த கதை இந்த கதை எடுபடாது, பள்ளிவாசல எவனும் வரமாட்டான், குர்ஆன் ஆயத்தை பேச ஆரம்பிச்சிருவோம். அவர்களும் குர்ஆன் ஆயத்து பேச ஆரம்பிக்கும் போது நம்மால் சும்மா இருப்பானா? அஜரத்து ஆதாரம் என்ன? இந்த சைஃபுத்தீன் ரஷாதிகர் பேசுறாரு, ஐயோ பயமா இருக்குதுங்க, எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்கறாங்க. ஆதாரம் எல்லாம் கேட்க கூடாதுன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தாங்கிறாங்க. இவங்கள பார்த்தாலே பயமா.
அல்லாஹ்வுக்கு பயப்படுறதை விட தௌஹீத் ஜமாத்துக்காரனை பார்த்தா பயமா இருக்குடா சொல்றாங்களா இல்லையா? ஏன் நீ மார்க்கத்தின் பெயரால் மக்களை ஏமாற்றினால் இனியும் நாங்கள் ஏமாற தயாரில்லை என்று ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறதா இல்லையா? குர்ஆன் ஆயத்து. அதே போல இன்றைக்கு பிற மத மக்களுக்கு இந்த திருக்குர்ஆனை கொடுக்கக்கூடியதில் புத்தக கண்காட்சி சென்னையிலே நடக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். எத்தனை குர்ஆன்ங்கிறீங்க? ஒரு வருஷத்திற்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த திருமறை குர்ஆன் என்றைக்கு ஒரு காலத்திலே அலமாரியிலே பூட்டி வைக்கப்பட்டதோ, சத்தியத்திற்கான கேடயமாக வைக்கப்பட்டதோ, இறந்து போனவனுக்கு பொக்கிஷமாக ஒதுக்கப்பட்டதோ, ஓதி வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த திருக்குர்ஆன் லியுன்சிர பிஹி வமன் கான ஹய்யன், எவன் உயிரோடு இருக்கிறானோ அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குத்தான் இந்த திருக்குர்ஆன் என்கிற வசனத்தின்படி இந்த உலக மாந்தர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு ஜமாத் ஒரு காலம் இருந்தது. 10-30 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது திருக்குர்ஆன் தேவைப்பட்டால் நாங்கள் தருகிறோம், பாதி விலையில் தருகிறோம் என்றெல்லாம் பிற மதத்தவர்கள்ட்ட சொல்லிக் கொண்டிருந்த அவல நிலை. பிறகு மக்களுடைய மலர்ச்சி, தௌஹீத் எழுச்சி, ஒரு தபால் அட்டையை போடுங்கள் உங்களுக்கு திருக்குர்ஆனை தருகிறோம், சம்பந்தப்பட்டவர் தபால் அட்டை போடணும் என்று சொன்னோம். இன்றைக்கு என்ன நிலை? ஒவ்வொரு ஊர்களிலும் திருமறை குர்ஆனை பற்றிய மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஒவ்வொரு சகோதரனும் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஜமாத் எப்படி அறிவித்திருக்கிறது தெரியுமா? தமிழகத்திலே எங்கு யார் குர்ஆன் கேட்டாலும் சரி, கிளை போன் பண்ணு, உங்களுக்கு நான் குர்ஆனை கொடுத்து அனுப்புறோம், நீ போய் கொடு. எந்த அளவிற்கு என்றால், எந்த திருமறை குர்ஆனை பற்றி இந்த இஸ்லாமிய சமுதாயமே ஒன்றும் புரியாமல் இருந்ததோ அந்த திருக்குர்ஆனை பற்றி இன்றைக்கு பிரமத மக்கள் ஆர்வப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் இது என்ன ஒரு மாற்றம்? யோசித்து பாருங்கள். நீங்கள் இதை செய்தீர்களா? யாருக்காவது இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தை வெளிச்சம் போட்டு காட்டினீர்களா? திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒரு சகோதரர் திருக்குர்ஆன் வேண்டும் என்று கடிதம் தருகிறார். தவறான முகவரியில் அனுப்பிவிட்டார். அனுப்புனா கடிதம் வேற ஊருக்கு போயிருச்சு. குர்ஆன் வேற ஊர்ல உள்ளவன் எங்களுக்கு வரலீங்க, நாங்க கேட்கலீங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்க்கிறோம், இது திருவள்ளூர் மாவட்டம் தானே, அந்த ஆளுடைய நம்பருக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, மாவட்ட நிர்வாகிகள் கையில் கொடுத்து நேராக அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுங்கன்னு. அந்த மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் நேராக கொண்டு போறாங்க. அவர் இறந்து விட்டார். இறந்து விட்டவருடைய வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இறப்பதற்கு 2 நாள் முன்னாடி கூட தௌஹீத் ஜமாத்துக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன், குர்ஆன் கண்டிப்பா கிடைச்சிரும்னு சொன்னாரே, இப்ப கொடுக்குறீங்களே என்று கேட்கிறார். என்றால் இந்த திருக்குர்ஆனை புரட்டி பார்க்க வேண்டும். அந்த வல்லவனிடத்திலிருந்து வந்த வேதம் என்ற ஒரு உணர்வு பிற மதத்தவர்களுக்கு போய் சென்றடைந்திருக்கிறது என்றால் இந்த ஜமாத்தா குழப்பம் செய்கிறது? யோசித்து பாருங்கள். உலக மாந்தர்களே திருக்குர்ஆனை புரட்டி நாங்கள் சொல்வதை கேட்காதீர்கள், அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னோமே, இதுதான் நாங்கள் செய்த பிரிவினையா? யோசிச்சு பாருங்க. நபி வழி என்று நீங்கள் மக்கள் மன்றத்தில் அந்த நபி வழியை ஹயாத்தாக்கினீர்களா? மக்களிடத்தில் ஹதீஸுகளை பற்றிய தெளிவு இருந்துச்சா? ஒண்ணுமே இருக்காது. ஏன்? நமக்கெல்லாம் தெரிஞ்ச நபி வழி கொஞ்சம். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்க, பாவிகள் செய்த கொடுமையினால் பார்த்தால் நெஞ்சம் கொதிக்குதம்மா, கண்கள் கண்ணீர் வடிக்குதம்மா அப்படின்னு பாடிட்டு போயிட்டாரு. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள். கல்லில் யாரும் அடிக்கல, சம்பவம் அப்படி இல்லை. இந்த ஹதீஸை பத்தி நமக்கு தெரியுது, ஹதீஸும் இல்லை. இது இட்டுக்கட்டப்பட்ட கொஞ்சம் திரிக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகருக்கு போனாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, இவரு பில்டப் பண்ண சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா இவர் பாதி உண்மை, அதாவது பாதியில் 5% உண்மை, 95% பொய், இப்படி கலந்து விடுவார். பிலால் ரலியல்லாஹு என்ன பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை கூறுவேன் இதோ, பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே அப்படின்னு சொல்லி தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதாண்டு பிலால் ரலியல்லாஹு பைத்தியக்காரனாக்குனாங்க. அப்போ கூட நம்மெல்லாம் பாட்டு சூப்பர் அப்படின்றோம். நபியின் சமாதி காண நெஞ்சம் உருகவே அங்கே அப்படியே ஓடோடி திரிஞ்சாரு. கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு கதையெல்லாம் விட்டாங்க. பிலால் காலத்தில் இப்படி சம்பவமே நடக்கல. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஊரில் 7 வயது ஏழை பாலகனாங்க, அவன் எந்த ஊர்னு தெரிய மாட்டேங்குது, அது ஒரு கதை. உபவாசனம் நம்மை சொல்லுமே கேட்பீரே மாந்திரன்னு ஆரம்பிச்சாங்க. அந்த 7 வயசு பையன் எந்த ஊருக்காரன்னு தெரியல, இது ஒரு கதையா போயிருச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹசன் ஹுசைன், இரு கண்கள் நம் ஹசன் ஹுசைன் வாழ வேண்டு சியாக்காரன் கொள்கை வந்து புகுத்தினாரு, நமக்கும் தெரியல. சண்டாளன் எஜீது கொலை பண்ணிட்டான்னு கிளப்பி விட்டாரு, நமக்கு புரியாது. வேற என்ன வரலாறு மிஞ்சி போனா, ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கு மஸ்ஜித் நபவியிலே பெருமான் நபிகள் பகர்ந்தார்கள். யாருக்காவது கடன் கொடுக்கணுமா இருந்தா சொல்லுப்பா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்க.
இவங்க சொல்ற ஒக்காஷா கதை கிடையாது. ஏன், நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் இவ்வளவுதான். வேற ஏதாவது ஹதீஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. மிஞ்சி போனா என்ன, ஹதீஸ்ன்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஆதம் நபி தப்பு பண்ணாரா, அவரு அல்லாஹ்ட்ட போனாரா மன்னிப்பு கேட்க, அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதி இருந்துச்சு. இது ஒரு கதை. வேற எங்காவது ரசூலுல்லாஹ் பத்தி நமக்கு சொன்னாங்களா, ஏதாவது எடுத்துரைச்சாங்களா? நபியுடைய வாழ்க்கை என்ன, கொடுக்கல் வாங்கல் என்ன, வியாபாரம் என்ன, உண்மை என்ன, நேர்மை என்ன, ஆட்சி தலைமை என்ன, குடும்ப தலைமை என்ன, ஆன்மீக தலைமை என்ன பேசினார்களா? பேசினா பிரச்சனை ஆயிரும்ல. ஆலிம் சாட கேள்வி கேட்டுருவீங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொடர்ந்து 3 மாதங்கள் அடுப்பறையவில்லை. என்ன ஆலிம்சா, வயிறு நிறைய பிரியாணி தின்னுட்டு வா வெளியே வந்து நிற்கிறிய, அது ஹலால் ஹராமான்னு உங்களுக்கு தெரியல கேட்டுருவீங்களே கேள்வி. ஆலிம்சாக்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒரு ஆலிம்சா இருந்தாராம். மக்களே, நீங்க எல்லாம் என்ன நோன்பு வைக்கிறீர்கள்? கறி என்றும் குழம்பு என்றும் பிரியாணி என்றும் மீன் என்றும். சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள் தெரியுமா? ஒரே ஒரு பேரிச்சம்பளம் சஹரு செய்தார்கள், ஒரே ஒரு பேரிச்சம்பளம் இஃப்தார் செய்தார்கள். அப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வந்ததா? என்ன தியாகம் செய்கிறீர்கள் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுட்டாங்க. நம்ம அஜத் பெரிய தியாகி போல, அவருக்கு நாளைக்கு சஹருக்கு பிரியாணி கொடுத்துறாத, கோவப்பட்டுருவார். என்ன பண்ணாரு, ஒரு பெரிய டிஃபன் கேரியர்ல ஒரு பேரிச்சம்பளம், திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, அடுத்து திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, அடுத்து ஒன்று ட்ரெயின் பார்த்தா சுடுதண்ணி, எதுக்கு செமிக்கிறது, நைட் சாப்பிட்டது, அடுத்து பார்த்தா பேரிச்சம்பளம். நாசமா போனோம். இவங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லக்கூடாது போல இருக்கு. கிழிச்சிட்டாங்க, நம்மளே உடைக்கிறோம். இன்னைக்கு அதை உடைக்கிறோம். சுபுல போய் அன்பானவர்களே சாப்பிட்டீர்களா, எல்லாரும் மூக்கப்பட்ட, நான் மட்டும் பட்னி. நீங்கள் ஒன்று அந்த வரலாறை தப்பாக புரிந்து விட்டீர்கள். நபிகளார் காலத்தில் சகாபாக்கள் என்னமோ ஒரு பேரிச்சம்பளத்து நோன்பு வைத்தது உண்மைதான். ஆனா அந்த நோன்பு, அந்த பேரிச்சம்பளம் மாம்பழம் மாதிரி இருந்துச்சு, தர்பூசணி மாதிரி இருந்துச்சு. நீங்க கொடுக்குற பேரும் என்ன திராட்சை மாதிரில இருக்குது. அப்படி இருந்தாலும் கொடுங்கள் அப்படின்னு மாத்திட்டாங்க என்று கதை சொல்லுவாங்க. ஏன், அஜரத்துமார்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொன்னா நம்ம அகப்பட்டுருவோம். பேசுவார்ல இல்லையா? ஒரு அஜரத்து சாப்பிட போனாராம். போன இடத்துல 4 அஜரத்தா இருக்கு. நிலைமை என்ன, பெரிய தட்டு சாப்பாடை நடுவில் வச்சு, கறியெல்லாம் நடுவில் வச்சா விடுவாங்களா? அது அஜரத்துமார்கள் உட்கார வச்சு ஒரு பக்கம் என்னடா சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸ் சொல்லணும். அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கவாசிகளுக்கு மதுவால் ஆறை கொடுப்பான். அந்த ஆறு எப்படி ஓடி வரும் தெரியுமா? இப்படி ஓடி வரும் அப்படின்னு இழுத்தார். சோரோட கறி இழுத்துட்டார். இவன் பார்த்தான், இந்த ஜர்த் என்னடா இது, ஒரு குர்ஆன் ஆயத்தை போட்டு பட்டு இழுத்துட்டாங்களே. அதே ஆயத்தை நம்ம போடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே பாலாரை கொடுப்பான், அது இப்படி வரும் இழுத்துட்டார். அதார், ஆஹா இவன் இழுத்துட்டானே, நம்ம ஏதாவது செய்யணுமே. இன்னொரு ஆளு 2 பங்கு போயிடுச்சு, 1 பங்கு தான் இருக்கு. 3ஆவது அஜர்த்து அல்லாஹ் மறுமையிலே தேனாரை கொடுப்பான், அது இப்படி இல்லவா வரும் இழுத்தாரு. 3ம் காளி, தனியா இருக்கிற அஜரத்துக்கு ஏமாளி. நிலைமை என்ன? நாம் ஒரு ஆயத்தை போட்டால் தான் மொத்தமாக நமக்கு வரும். என்னடா பண்ணலாம்? நீங்கள் எல்லாம் மறுமையை பற்றி பேசுகிறீர்கள். அதற்கு முன்னால் அல்லாஹ் உலகத்தை என்ன ஆக்குவான் தெரியுமா? ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துவான். அந்த தட்டை கையில் எடுத்து இதா சுல்சிலத்தில் அருள் சில்சால காண்டாரு, எல்லா சோறு இங்கே வந்துருச்சு. அப்போ சாப்பாட்டுக்கு எதையும் சொல்லுவாங்க. இந்த நிலையில் நம்ம அஜர்த்து இருந்தாங்களா இல்லையா? எங்க ஹதீஸ் தெரியும், யாருக்கு பொன்மொழி தெரியும்? இன்றைக்கு தெரிகிறது. இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இந்த குர்ஆன் ஆயத்து, இந்த ஹதீஸ், இந்த புகாரில் இருக்கிறது. நம்மள்ட்ட கேட்பாங்க, புகாரியா? புகாரி யாருன்னு தெரியுமா? பக்கத்து வீட்டு கறிக்கடைக்காரர் தான் தெரியும். நமக்கு புகாரி யாரு? அன்னைக்கு இன்னைக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்ச ஹதீஸ், முஸ்லிம் ஹதீஸ், நசை, திருமிதி, இப்னு மாஜா, அபுதாவுது, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், எத்தனை ஹதீஸ் கிதாபுகள். அதுல பெருமானாருடைய வரலாறு, அப்படியே படம் போட்ட வரலாறு. சல்லு கமார் ஆயத்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படி தொழுங்கள். ஹதீஸை கேட்டுட்டு அட பாவமே, நம்ம இத்தனை நாளா ரசூலுல்லாஹ் தொழுகாத மாதிரி எல்லாம் தொழுதுருக்கிறோம், தொழுத மாதிரி நம்ம தொழுகணும் என்கிற விழிப்புணர்வு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. பெருமானார் எப்படி கண்டித்திருக்கிறார்கள், மோசடி செய்யக்கூடாது என்கிற விழிப்புணர்வு. வட்டி வாங்கி சாப்பிடுபவனையும் கொடுப்பவனையும் ஆதரிப்பவனையும் எழுதுபவனையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு. எத்தனையோ செய்திகள் உலகத்திற்கு நமக்கு அப்படியே கண்ணில் பூத்து குலுங்குற அளவிற்கு அந்த ஹதீஸ்கள் தெரிஞ்சதே. இன்றைக்கு இந்த சமுதாயம் குர்ஆன்ல இருக்கா அல்லது ஹதீஸ்ல இருக்குதா, அது சஹீஹான ஹதீஸா அல்லது பலவீனமான ஹதீஸா என்று கேட்டு தரம் பிரித்து
எந்த சமுதாயத்தை கூமுட்டைகள்னு சொன்னாங்களோ, உங்களுக்கு குர்ஆன் புரியாது என்றார்களோ, ஹதீஸ் புரியாது என்றார்களோ, இது ஆலிம் சாக்கு மட்டும் புரியும் என்றார்களோ, அந்த சமுதாயம் இன்றைக்கு புகாரி 7 பாகம், முஸ்லிம் 4 பாகம், நசை 4 பாகம், எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் வைத்து ஒப்பிட்டு நீங்கள் சொல்லுகிற செயல் இது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா என்று ஒவ்வொன்றையும் புடம் போடக்கூடிய அளவிலே மாறி இருக்கிறார்களே. நாம் எப்பேற்பட்ட விழிப்புணர்வில் வந்திருக்கிறோம் என்பதை ஒரு மாற்றத்தை பாருங்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தேவபந்து மதரசாவினுடைய நிறுவனர் சென்னையிலே வசூலுக்கு வருகிறார். அவர் மக்களிடத்திலே வசூலுக்கு வருவார். எப்படி வசூலுக்கு வந்தார் தெரியுமா? அவர் அறிவிக்கிறார், மக்களே, நீங்கள் இந்த தேவபந்து இந்தியாவின் தாய் கல்லூரி தேவபந்து மதரசாவுக்கு தாருல் உலூமுக்கு அள்ளி வழங்குங்கள். ஏன் தெரியுமா? நேற்று நான் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என் கனவில் வந்தார்கள். யார் என்னுடைய பெயரால் 50 ரூபாய் அல்லது 25 ரூபாய் இந்த நிறுவனத்திற்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். எனவே அந்த ஃபாத்திமாவின் பெயரால் யாரெல்லாம் போட விரும்பி சொர்க்கத்தை பெற விரும்புகிறீர்களோ எல்லாரும் செய்யுங்கன்னாங்க. பல லட்சம் குவிந்தது இந்த மதரசாவுக்கு. அப்படி ஒரு சமுதாயமாக நாம் இருந்தோம். அஜரத்துகள் வருவார்கள், திடீர்னு பயான் பேசுவார்கள். மக்களே, இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பீடை பிடித்திருக்கிறது, ஒரு 1000 ஏழைகளுக்கு நீங்கள் ஆடெடுத்து உணவளியுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று ஒரு 3 மணி என்று நினைக்கிறேன், திடீரென்று இந்த ஹவுலுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தார்கள். என் கனவிலே வந்து கேட்டார்கள், இந்த ஊரிலே நீ 3 வருடமாக இமாமாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கண்டித்தார்கள். அந்த கண்டனத்தை உங்களிடத்தில் பதிவு செய்து விட்டேன். இப்படிம்பார். நம்மளும் அஜரத்துக்கு மைண்டில் ஆள் இது ரசூல்லா வந்தாங்களாம்ல, யாரெல்லாம் சொல்லும்போது நம்பிடுவாங்க. எல்லா நம்பிக்கையும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? சில ஊர்களில் போய் கேட்டிருக்கிறாங்க, ஏங்க ரசூல்லா கனவுல வராங்க, உங்கள் கனவுல வந்திருக்காங்க. எனக்கு கூட அந்த பாக்கியம் இல்லைங்க, யார் யார் கனவுலையோ ரசூல்லா வந்துருக்காங்க, நம்ம கனவுல ஒரு நாள் வரமாட்டுறாங்க. இப்படின்னு அவரு எவ்வளவு ஏமாற்றம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் கனவின் பெயரால் பொய் சொல்றானோ மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு ஒரு கோதுமையை கையில கொடுத்து இதை கட்டுன்றுவான். கட்டவருக்கு சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நல்ல கனவு வந்தா அது அல்லாஹ் விட்டு இருந்து வருது, கெட்ட கனவு வந்தா சைத்தான் இருந்து வருது. மன் ரஆ ஃபில் மனாமி மன் ரஆனி ஃபில் மனாம், யார் என்னை கனவிலே பார்த்தானோ கது யரானி ஃபில் யக்லதி, நினைவில் என்னை காண்பார். ரசூலா உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டாங்க, நைட்டில் ஏதாவது கனவுல நீங்கள் ஏதாவது பார்த்ததா வந்துச்சுன்னா மறுநாள் காலையில் நான் பார்ப்பீங்க. ரசூலை மௌத்தா போயிட்டாங்க, இனி கனவுல வரமாட்டாங்க. இந்த ஹதீஸ் உலகத்துக்கு தெரிஞ்சாங்க? தெரியாது. இந்த சமுதாயத்திற்கு தெரியாது. அவ்வளவு இருட்டடிப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு ஹதீஸுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மதுகபுகள் 4 மதுகபு, அத்தா கூட்டம், வாப்பா கூட்டம், ஷாஃபி ஹனஃபி. எது ஹலால் ஹராமு? நண்டு. இது ஹனஃபிக்கு ஹராமு, மக்ரூஹு, ஷாஃபிக்கு ஹலால். மக்ரூஹ்னா என்னவா? வெறுக்கத்தக்கதான். ஹராம்னா என்ன? தடுக்கப்பட்டதான். மக்ரூஹ்ங்கிற வெறுக்கத்தக்கது எப்ப தடுக்கப்பட்டதா மாறுமா? 40 மக்ரூஹ் சேர்ந்தா ஒரு ஹராமு. அப்ப 40 நண்டு சாப்பிட்டா அது ஹராமு என்றெல்லாம் மார்க்கத்தை கூறுபட்டவர்கள். பெருநாள் தொழுகையிலே மக்கள் திரள்வார்கள். வாப்பா கூட்டம் கைகளை தூக்கலாம், அத்தா கூட்டம் தூக்கக்கூடாது. வாப்பா கூட்டத்துக்கு 7 தக்பீர், அத்தா கூட்டத்துக்கு 3 தக்பீர். என்னடா மார்க்கத்தை இப்படி கூறுபட்டாங்க? இதுல என்ன? 4 இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்றாவிட்டால் பள்ளியில் நுழையாது. இப்ப போர்டு இல்லை. ஏன்? வந்தா வா, வராட்டி போ. இது இந்த கணக்குல இப்படி போட்டாங்களா இல்லையா? இங்க உங்களுடைய மார்க்கத்தை வகுத்தவர்கள் யார்? அதனுடைய சட்டை மீட்டவர்கள் யார்? ரசூலுல்லாவா? அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்சில் கை கட்டி தொழுதார்கள், அத்தஹியாத்தில் விரலை சீத்தார்கள், சலாம் கொடுத்தார்கள், எல்லாமே இருக்குது. தொப்பி போடல, தலப்பா கட்டல, கட்டணும் சொல்லல. இன்றைக்கு அதை மார்க்கம் என்று ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நெஞ்சில் கட்டக்கூடாது என்கிறார்கள், விரலை சீக்க கூடாது என்கிறார்கள். மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கம் என்று பேசுகிறார்கள். கேட்டால் குர்ஆனை என்று பேசினால் உனக்கு மார்க்கம் தெரியாது, கேள்வி கேட்டால் நாசமா போய்விடுவாய் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இந்த எழுச்சி வந்திருக்கிறதே. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போய் பாருங்க, உம்ராவுக்கு போய் பாருங்க, எல்லா நாடுகளையும் பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மாநிலத்தை சந்தோஷப்படுவார்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாட்டிலிருந்து வர அவ்வளவு மூட நம்பிக்கை. காபத்துல்லாவுடைய அந்த செவுத்துல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறாங்க பரக்கத்துன்னு. நம் சமுதாயம் யாராவது செய்யுமாங்க? ஹிரா குகையில போய் படுத்து கிடக்கிற 4 நாள் ஏன் பரக்கத்துன்னு நம் சமுதாயம் செய்யுமாங்க?
அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இன்றைக்கு ஹஜ் என்ற கிரியையை செய்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் மூட நம்பிக்கை இல்லை, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளங்கி செய்கிற அளவிற்கு ஒரு மாற்றம் இந்த தமிழகத்திலே வந்திருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, ஹஜ்ஜுக்கு போவார்கள், போய்விட்டு பாக்தாதுல அப்துல் காதர் ஜீலானி அடக்கம் செய்யப்பட்டார், அங்கேயும் போவார்கள். ஏன்? அவுளியாவை வச்சு தானே இவன் சம்பாதிக்கிறான், அவுளியா வச்சு தானே இங்க சம்பாதிக்கிறது நடக்குது. அந்த அவுளியா பேர்ல ஆட்டை அறுத்துரு, இந்த அவுளியா பேர்ல மாட்டை அறுத்துரு, இந்த கதை விட்டு தானே சோறு தின்னார்கள். இன்றைக்கு அவுளியா பேர்ல நிலைமை என்ன? மக்களுக்கு இரையச்சம் ஊட்டினார்களா? கொண்டு போய் தர்காங்கிற பேர்ல எல்லா பெண்கள் போய் இருப்பாங்க, அதுல மகரமான ஆளு மகரம் இல்லாத ஆளு ஒன்னும் வித்தியாசம் இருக்காது. இவ்வளவு கூட்டத்துக்கு வருபவர்கள் எவ்வளவு ஒழுங்காக வருகிறார்கள், கட்டுக்கோப்போட வருகிறார்கள். இதை பார்த்து விட்டு பெண்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, போராட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கொந்தளிக்கக்கூடியவர்கள் தர்காவுக்கு போகிறார்கள், அரைகுறை ஆடையோடு நிற்கிறார்கள். அங்கே அரைகுறை ஆடையோடு ஒருத்திய மேடையில ஏற்றி ஆட விடுகிறார்கள், பாட விடுகிறார்கள். விடிய விடிய ஆர்கெஸ்ட்ரா ஓடுது. அப்துல் காதர் ஜீலானிக்கு என்ன பாட்டு? ஜீலானி அப்படின்னு நான் ஒரு பாட்டு வச்சுட்டாரு, அந்த ஒரு பாட்டை கொஞ்ச நேரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவுளியா பேர்ல வருமானம், தர்கா ட்ரஸ்ட் அப்படி வருமானம் கொண்டான், ஆலிம் சாக்கள் இப்படி வருமானம் கொண்டு வந்தாங்க. பெருமானுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்தார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் இஸ்லாத்தை சீர்குலைத்தார்களே. முஹர்ரம் மாதம் வந்தால் மார்க்கம் சொன்னது என்ன? மூசா நபி ஃபிரௌனிடம் இருந்து மீட்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். அதை முன்னிட்டு முஹர்ரம் 9-10 நோன்பு வைத்தால் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னார்களா? இந்த ஹதீஸை இன்றைக்கு சமுதாயத்தில் விழிப்புணர்வு செய்து வருட வருடம் முஹர்ரம் 9-10 நோன்பு வைக்கிறது இந்த கூட்டம். அந்த கூட்டம் கொலக்கட்டையில ஹசன் ஹுசைன் மௌலிது ஓதினார்கள், கொலக்கட்டை ஃபாத்தியா ஓதினார்கள். அந்த நேரத்தில் மாரை அடித்து கொண்டு அவன் பஞ்சா இழுக்கிறான். இவன் என்ன பண்றான்? அந்த மாசத்துல எந்த விதமான கவுச்ச சாப்பிடாத, கல்யாணம் பண்ணாத, ஹசன் ஹுசைனுடைய இறப்பு தினம் என்று அதை துக்க மாதமாக அறிவித்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட நம்பிக்கைகளை, அறியாமை கால பழக்கங்களை, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னுடைய 2 கால் பாதங்களுக்கு இடையிலே குழி தோண்டி புதைக்கப்பட்டதுன்னு சொன்னார்களே, அந்த பெருமானாருடைய காலத்தை, மூட நம்பிக்கை ஒழித்த பெருமானார் அவர்களை சஃபர் மாதத்தில் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டாங்க. அது ஒடுக்கத்து புதனு, வானம் பார்க்க பூரியா ஃபாத்தியா செய்யணும், அந்த மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அந்த மாதத்தை பீடை மாதமாக்கினார்களே. அது இந்த சமுதாயத்திலே இந்த மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட்டதே. இதுதான் நாங்கள் செய்த குழப்பமா? கபர் வழிபாடுகள் என்று அந்த யூதர்கள் செய்த வேலை, நசாராக்கள் செய்த வேலையை செய்தார்களே, அந்த கபர் வழிபாடு பாவம் என்று சொன்னது நாங்கள் செய்கிற குழப்பமா? இன்றைக்கு பாருங்கள், ரபியுல் அவல் மாதத்துல பெருமானார் அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடுவது, அரசியல் பேரம் நடத்துவது, ஊர்வலம் நடத்துவது, அதோட வருஷத்துல பெருமானார் அவர்களை எப்பவும் நினைத்து பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுக்கு நிகராக வைக்கின்ற ஒரு காரியம் இது பாவம். பெருமானார் அவர்களை வாழ்க்கை முழுவதும் பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோமே, இது நாங்கள் செய்கிற குழப்பமா? அந்த தூதர் சொன்னது போன்று உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோமே. ரமலான் மாதம் வந்தால் அந்த பெருநாள் தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஏழையும் பசித்துடன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்களே, அந்த ஏழையை பசித்திருக்க விடாமல் ஒவ்வொரு கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஃபித்ரா என்கின்ற அந்த பெருநாள் தர்மத்தை திரட்டி விடிய விடிய தான் வீட்டில் புது ட்ரெஸ் எடுக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல, இங்கே பள்ளிவாசலில் உட்கார்ந்து விடிய விடிய ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருளை தொழுகைக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி பல கோடி ரூபாய் உணவுகளை லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொடுத்து அந்த வறுமையை இந்த ஜமாத் ஒழித்திருக்கிறதே. இதை நீங்கள் செய்தீர்களா? கூட்டு குர்பானி என்கிற பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு அந்த இறைச்சிகளையும் தோள்களையும் கொடுத்து தோளில் விற்ற காசை கூட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தோமே, அதற்கு துல்லியமான கணக்கு காட்டுகிறோமே, கணக்கு காட்டாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோமே. இதை நீங்கள் ஜமாத் நடத்துபவர்கள் செய்தீர்களா? சமுதாயத்தில் பிரிவினைங்கிறீங்களே, என்ன பிரிவினை செய்தோம்? இந்த சமுதாயத்தில் யாருக்காவது பாதிப்பு என்றால் போராட்டம் நடத்துவது யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இழுக்கு வந்தாலும் நாங்கள் களம் நிற்கிறோம். உமாசங்கர் என்பவன் இஸ்லாத்தை குறை கூறுகிறான், நபிகளாரை குறை கூறுகிறான், அல்லாஹ்வை இழிவாய் பேசுகிறான். அவனை பற்றி நீங்கள் ஏதாவது கண்டு கொண்டீர்களா? இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உமாசங்கருக்கு எதிராக இந்த ஜமாத் அறைகோல் விட்டது. அந்த உமாசங்கரோடு பகிரங்க விவாதத்திற்கு அறைகோல் விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அதை செய்தீர்களா?
இந்து முன்னணிக்கார தாய் மதத்துக்கு வான்னு கூப்பிடுறான். நீங்கள் என்ன மௌனிகளாக இருக்கிறீர்கள்? டேய், அங்கிருந்து நாங்க தானே வந்திருக்கிறோம். சம உரிமையை தேடி, பெண் உரிமையை காக்க, தீண்டாமையிலிருந்து ஒழிய இந்த சமுதாயம் இஸ்லாத்தை நோக்கி வந்ததே உன்னுடைய மனு தர்மம் சரியில்லை, உன்னுடைய கொள்கை சரியில்லைன்னு வந்திருக்கிறோமே. மீண்டும் எங்களை நீ அழைக்கிறாய் என்றால் பகிரங்க விவாதம் செய்யலாம், வா. அந்த விவாதத்திற்கு பிறகு நீனும் இஸ்லாத்திற்கு வருவாயே தவிர நாங்கள் இந்துவாக மாட்டோம் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களா? ஒரு கூட்டம் கூப்பிடுகிற பொழுது இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ எங்கேயாவது இழுக்கு என்றால் களமிறங்கி போராடுகிற கூட்டமாக யார் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். நாங்க தான் பிரிவினை ஏற்படுத்துறோமா? இந்த சமுதாயத்தை எந்த அளவிற்கு உதவிகளாகட்டும், மருத்துவ உதவியாகட்டும், ஜக்காத் உதவியாகட்டும், எந்த மதுகபு ஜமாத்து யாருன்னு பார்க்காமல் ஒரு சகோதரன் பாதிக்கப்பட்டால் களமிறங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் மனிதநேய பணிகளை செய்கிறோம், இரத்த தானம் கொடுக்கிறோம், மனிதநேய அந்த சுனாமி போன்ற பேர் அலைகளிலே உதவி செய்கிறோம், சிறுவர்களுக்கான சிறுவர் இல்லம், முதியோர்களுக்கான முதியோர் ஆதரவு இல்லம் என்று சமூக பணிகளை செய்கிறோம். என்ன குழப்பம் பண்ணிட்டோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளபடி சொல்வது உங்களுக்கு குழப்பமா? இவ்வளவு காலமா நீங்க ஒற்றுமையாக இருந்ததாக சொல்கிறீர்களே, அந்த ஒற்றுமையில் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்களே, பாரம்பரிய லீக்கு. அங்கே குஜராத்திலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதை கண்டித்தார்களா? கொந்தளித்தார்களா? ஆர்ப்பாட்டம் செய்தார்களா? இந்த சமுதாயம் இடஒதுக்கீடுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கைதுகள், எத்தனை தர்ணாக்கள், எத்தனை பேரணிகள், எத்தனை சிறைச்சாலை முற்றுகையிடும் போராட்டங்கள். இறுதியிலே இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது யார்? இந்த ஜமாத் இல்லையா? என்ன ஒற்றுமையை குலைச்சிட்டோம்? குர்ஆன் ஹதீஸின் படி நடங்கங்கிற உண்மையை சொன்னால் ஒரு ஒற்றுமை குலைகிறது என்றால் அந்த உண்மையை மறைத்து கிடைக்க வேண்டிய ஒற்றுமை எங்களுக்கு தேவையில்லை. குர்ஆன் ஹதீஸை சொல்வதன் மூலமாக முதலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பிறகு ஒரு சமுதாயம் ஒன்றுபடுகிறது என்றால் அந்த ஒற்றுமைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த எழுச்சி இதோடு நிற்கப் போவதில்லை. இதே கொள்கையில் இந்த ஜமாத் நீடித்தால் இந்த தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாயமும் இஸ்லாத்தை நோக்கி ஓடோடி வரும். அதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சமுதாயமாக மக்கள் மன்றத்திலே நடமாடி கொண்டிருக்கிற இந்த ஜமாத் குழப்பம் விளைவிக்க வரவில்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்க தான் எந்த தப்பும் செய்யலையே, உங்களை எதிர்க்கலையேங்கிறீங்க. எதிர்க்கிறது மட்டும்தான் தப்பா? ஆதரிக்கிற மாதிரியும் எதிர்க்காத மாதிரியும் நடிக்கிறதும் தப்பு. சனிக்கிழமை கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒரு கூட்டம் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகிறது, அல்லாஹ் கண்டிக்கிறான் மீன் பிடிக்காதேன்னு சொல்லி. மீன் பிடிக்கிற கூட்டம் ஒரு சாரார், மீன் பிடிக்க கூடாது என்று தடுக்கிற ஏகத்துவவாதிகள் கூட்டம் ஒரு சாரார். அவன் பிடிச்சா பிடிச்சிட்டு போறானே, உனக்கே தேவையில்லாத வேலை என்று நம்மை ஏளனம் செய்கிற ஒரு சாரார். அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த மூன்று சாராரில் மீன் பிடித்தவர்களையும் அழித்தான். அதை எதிர்த்தவர்களை தவிர அந்த மீன் பிடித்தவர்களுக்கு வக்காலத்து வாங்கியவர்களையும் அளித்தான். அதனால் சொல்கிறோம், நீங்கள் ஏகத்துவத்திற்கு ஆதரவு தெரிவிப்பீர்களானால் ஜமாத்துல மெம்பராங்கன்னு கூப்பிடல, அதிலே முழுமையாக இருங்கள், தெளிவான கொள்கையில இருங்கள். இணை வைப்பிற்கு மறைமுக ஆதரவு, பகிரங்க ஆதரவு அல்லது மேம்போக்கு அல்லது மௌனம், சாதாரண எதிர்ப்பு இப்படி காட்டாதீர்கள். மறுமை நாளில் அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி சிந்தித்து நல்லதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறானோ அதே போல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கின்றான். யஸ்மவு ஆயாத்தில்லாஹி துத்லா அலைஹி. சில பேருக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அதை கேட்கிறான். வசனங்கள் சொல்லப்படுகிறது, கேட்கிறான். சும்ம யுசிர்ரு முஸ்தக்பிரன், பிறகு ஆணவம் கொண்டு திரும்பி போகிறான். எப்படி? கல்லம் யஸ்மாஹா, அதை கேட்காத மாதிரியே நடிக்கிறான். ஃபபஷ்ஷிருஹும், இவர்களுக்கும் சொல்லுங்கள், பி அதாபின் அலீம், இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் வாருங்கள், குர்ஆன் ஹதீஸின் பால் வாருங்கள், சத்தியத்தின் பால் வாருங்கள். இந்த சத்தியத்திற்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள். மறுமையிலே மகத்தான வெற்றியின் பக்கம் உங்களை நாங்கள் அழைக்கின்றோம். நாளை மறுமையிலே வந்ததற்கு பிறகு யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகத்திலே கரிக்கப்படுகிற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்திருக்க கூடாதா என்று அங்கே வெக்கி தலைவதற்கு முன்னால் இங்கே யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து இந்த மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சத்திய பாதையிலேயே உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக எந்த விருப்பு வெறுப்பில்லாமல், அனுபவம் பார்க்காமல், வயசு பார்க்காமல், முன்னோர் மூதாட்டையர் பார்க்காமல், ஆண்டாண்டு கால வாழ்க்கை என்று பார்க்காமல்
குர்ஆன் ஹதீஸில் உள்ளது உள்ளபடி சொல்லி இருக்கிறார்களா என்று பாருங்கள். இதனால் இந்த ஜமாத் செய்திருக்கிற சேவைகள் சிறப்பாக போகிறதா, இந்த மக்களிடத்தில் எழுச்சி வந்திருக்கிறதா, வீழ்ச்சி வந்திருக்கிறதா? நீங்க பாருங்க, இத்தனை ஆண்டுகள்ல எவ்வளவு பெரிய மாற்றம். சுன்னத் ஜமாத்தில் இருந்து படித்த பட்டதாரிகள், ஆலிம்கள், இஸ்லாமிய பட்டம் பெற்று வருகிறார்களே, அந்த ஆலிம்கள் என்னை ஏன் ஏகத்துவம் கவர்ந்தது என்று இன்றைக்கு சத்தியத்திலே மூழ்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏமாற்றி திரித்தோம், அதை மறைத்தோம், திட்டமிட்டு காசுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்றோம், இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்களே. அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வின் முன்னிலையிலே நிற்பதை பயந்து வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன் மன இச்சையை தூக்கி எறிகிறானோ, புறக்கரிக்கிறானோ, ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுக்குத்தான் சொர்க்கம் தங்குமிடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாவதற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம், உரிமையோடு அழைக்கின்றோம். நாங்கள் சுவனத்தில் நுழைவது போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தாயை அழைத்தார்கள். அவருடைய தாய் அபூ ஹுரைராவை கேவலமாக திட்டினார்கள், நபிகளாரையும் கேவலமாக திட்டினார்கள். அபூ ஹுரைரா அழுது கொண்டே ரசூலுல்லாஹ்விடம் சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்க உம்மா உங்களை கேவலமாக திட்டிவிட்டார்கள், எங்க உம்மாவுக்காகவும் எனக்காகவும் நேர்வழிக்கு துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது, இணை வைப்பாளர்களுக்கு நேர்வழிக்கு பிரார்த்தனை செய்யலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு மஹ்தி உம்மா அபீ ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைராவுடைய உம்மாவுக்கு, தாயாருக்கு நேர்வழி காட்டி என்று சொன்னார்கள். பிறகு அபூ ஹுரைரா அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். அவருடைய தாயார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனந்தத்தால் கண்ணீர் வடித்து அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட வருகிறார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பொழுது இறைவன் அபூ ஹுரைரா உம்மாவுக்கு மன்னிப்பை வழங்கட்டுமாக என்று கேட்கிறார்களே, அதுபோன்று உங்களை சொல்கிறோம். நீங்கள் எங்களை திட்டலாம், புறக்கணிக்கலாம், சமூக பகிஷ்காரம் செய்யலாம், ஊர் நீக்கம் செய்யலாம், ஜனாசாவில் இடம் தர வேண்டாம் என்று மறுத்து நிற்கலாம். உங்களின் நேர்வழிக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். நாளை மறுமை என்று வருகிற பொழுது நாங்கள் சொர்க்கத்தில் நுழைகிற நேரத்தில், அல்லாஹ் நாடினால் நாங்கள் சொர்க்கத்தில் நுழைகிற நேரத்தில் நீங்களும் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்கிற உரிமையில் தான் உங்களை அழைக்கிறோம். வேறு எந்த வெறுப்புணர்வோ, காழ்ப்புணர்வோ, கசப்புணர்வோ உங்கள் மீது இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் முழுமையாக நுழைந்து விட வாருங்கள் என்று கூப்பிட்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்